சப்த கன்னியர் பாகம் 2க்குள்ள போறதுக்கு முன்னாடி பாகம் 1ஓட ஹைலைட்ஸ் பாத்துக்கலாங்க. அப்போதான் கதையோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். சாமிநாத குருக்கள் தன் 7 பெண்களோட கன்னிப்பட்டி கிராமத்துக்கு பல வருஷத்துக்கு முந்தி காணாம போன 7 கன்னிமார் சிலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வர்றாரு. அவர் கூட பஞ்சாபகேச சாஸ்திரிகளும் வர்றாரு. 7 சிலைகள்ல ஒரு சிலை கன்னிப்பட்டி ஈசான்ய மூலையில இருக்கிற கிணத்துல இருக்கிறதா நாடி குறிப்பு சொல்லுது. ஆனா கிணத்துல குதிச்சு தேடி பார்த்தா சிலை அங்க இல்ல, சிலை திருடப்படுது. ஊர் நாட்டாமை நாராயண சிவம் ஊர்கூட்டம் ஒன்ன கூட்டி சிலைய திருடனவன் கண்டிப்பா நம்மள ஒருத்தன் தான், எடுத்தவன் நாளைக்கு விடியறதுக்குள்ள என் வீட்டு திண்ணையில வந்து வச்சிடு, இல்லைன்னா சாமி குத்தம் ஆயிடும்னு சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி நாட்டாம மனைவி தற்செயலா அவங்க வீட்டுக்கு கொல்லப்புறத்துக்கு போறப்ப அங்க கழுநீர் தொட்டிக்குள்ள சிலை ஒன்ன போட்டுட்டு யாரோ ஓடி போறத பாக்குறாங்க. வாங்க இனி பாகம் 2க்குள்ள போகலாம். பாகம் 1 கேட்காதவங்க கேட்டுட்டு வாங்க, அப்போதான் கதை நல்லா புரியும். கதைக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்குங்க. 3ஆம் கன்னி, அத்தியாயம் 1. கழுநீர் தொட்டிக்குள் பிராமியின் சிலையை பார்த்த நாட்டாமை மனைவி மரகதமணி அரக்க பறக்க உள்ளே ஓடி வந்து விஷயத்தை கூறினாள். உடனே எல்லோரும் கொல்லைப்புறத்திற்கு ஓடினார்கள். சிலையை பார்த்தார்கள். நாட்டாமை தன் மனைவியை பார்த்து, இதனை இப்பதான் பாத்தியா புள்ள என்று கேட்டார். ஆமாங்க, பார்த்த உடனே ஓடியாந்தேன். அதே நேரம் யாரோ அந்த பக்கமா தட தடன்னு ஓடுற சத்தமும் கேட்டது என்று பதறினாள் மரகதமணி. இரவு நேரம், ஓடியவனை தேடி செல்வதிலும் பயன் இல்லை. நாட்டாமை தீவிரமாக யோசித்தார். பிறகு தொட்டிக்குள் கையை விட்டு சிலையை தூக்க முயன்றார். அவர் பிடித்த கைப்பாகம் அவர் கையோடு வந்துவிட்டது. பிறகுதான் தெரிந்தது அது மண் சிலை என்று. உடனே சாஸ்திரிகளை பார்த்து, சாமி, இது கல் சிலை இல்ல, மண் சிலை என்று பதறினார். சாஸ்திரிகளுக்கு புருவம் சுருங்கியது. இப்படி ஒரு மண் சிலையை கொண்டு வந்து போட்டு யாராவது திசை திருப்ப நினைக்கிறார்களா? குழப்பம் அவரை ஆட்கொண்டது. ஆனால் ஒன்று மட்டும் எல்லோருக்கும் புரிந்தது. சிலைகள் விஷயத்தில் ஒரு பெரிய கண்ணாமூச்சியை யாரோ நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்று. பொழுது விடிந்தது. நாட்டாமை எப்பொழுதும் சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து விடுவார். ஆற்றங்கரை வரை நடந்து சென்று பிறகு ஊர்த்தெரு வழியாக காலார நடந்து வருவார். கண்ணாயிரம் கடையில் ஒரு டீ வாங்கி குடிப்பார். கண்ணாயிரம் ஒரு டீக்கடை வைத்திருக்கிறான். அவன் கடையில் காராச்சேவும் இனிப்பு மிட்டாயும் சாப்பிட சுவையானது. மொத்த கன்னிப்பட்டிக்கே அந்த ஒரு கடைதான். எனவே எப்பொழுது போனாலும் யாராவது கடையில் இருப்பார்கள். கண்ணாயிரத்துக்கு ஊரை சேர்ந்த அவ்வளவு பேரையும் தெரியும். புதிய முகம் யாராக இருந்தாலும் கண்டுபிடித்து, யாருங்க நீங்க, ஊருக்கு புதுசா என்று கேட்டு விடுவான். நாட்டாமையும் அவனிடம்தான் ஊரில் நிலவும் மாற்றங்கள் பற்றியெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வார். அன்று காலை நாட்டாமை கலக்கத்தோடு கண்ணாயிரத்தை பார்த்து, கண்ணாயிரம், ஊருக்குள்ள புதுமுகம் யாராவது பாத்தியா என்று ஆரம்பித்தார். இல்லையே நாட்டாம. அந்த பதில் அவரை மௌனமாக்கியது. காப்பி போடவா? சரி போடியா, பாலு விடாத, கட்டாங்காப்பியா கொடு. ஏன் நாட்டாம, ஊருக்குள்ள யாராவது புதுசா நுழைஞ்சிட்ட மாதிரி தெரியுதா? ஆமாயா, நேத்து ராத்திரி ஒருத்தன் ஏன் வீட்டு கொல்லப்புறத்துக்கே வந்து ஒரு பொம்மை சிலைய கழுநீர் தொட்டிக்குள்ள போட்டு ஓடி இருக்கான். என்ன நாட்டாம, கிணத்துல எடுத்த சிலைய வைக்க சொன்னா பொம்மை சிலைய வச்சுட்டு போயிருக்கானாக்கும். ஆமாயா. நாட்டாமை குரலில் வருத்தம் வழிந்தது. கண்ணாயிரமும் கட்டாங்காப்பியை ஆவி பறக்க போட்டு நீட்டினான். ஊதி ஊதி குடிக்கத் தொடங்கினார். அப்போது கையில் கோலுடன் உடம்பை போர்வையால் சுற்றி கொண்டு கந்தன் வந்தபடி இருந்தான். கந்தன் வந்து நின்றாலே ஒரு டீ போட்டு நீட்டிவிடுவான் கண்ணாயிரம். நாட்டாமை கந்தன் முகத்தை பார்த்தார். அவன் முகத்தில் தூக்க கலக்கம் அப்படியே தெரிந்தது. என்ன கந்தா, ராத்திரி பூரா தூங்கல போல தெரியுதே என்று அவனிடம் பேச்சு கொடுத்தார். அவன் ஆமோதித்தான். நீங்க என்ன காவ காத்து என்ன பிரயோஜனம்? எவனோ ஒருத்தன் உள்ள இருந்துட்டே தண்ணி காட்டுறான் என்று அவனிடம் வருத்தப்பட்டார். அப்பொழுது இரவில் ஒரு கைத்தடியோடு ஊரை சுற்றி சுற்றி வரும் இளைஞர் கூட்டமும் கண்ணாயிரம் கடைக்கு டீ குடிக்க வந்தது. நாட்டாமை அவ்வளவு பேரையும் முறைப்பாக பார்த்தார். நாட்டாம, ஏன் முறைக்கிறீங்க? பொறவு என்னத்தையா காவ காத்தீங்க? அந்த கள்ளப்பையன் ஊருக்குள்ளதான் இருக்கான் என்று நேற்று இரவு நடந்த விஷயத்தை அவர்களிடமும் சொன்னார். காணாம போன சிலைய கண்டுபிடிக்கணும். அடுத்து இன்னும் 6 கன்னிமார் சிலைங்க இருக்கு. வேற எவனாவது முந்துறதுக்குள்ள நாம முந்தி அதை வெளியே எடுக்கணும்.
சரி நாட்டாம, ஊர்ல இருந்து 7 கன்னி பொண்ணுங்க வந்திருக்காங்களே, அவங்க தான் நம்ம சப்த கன்னிக்கு கோவில் கட்ட போறாங்களா? ஆமாயா. பொண்ணுங்க சும்மா அம்சமா இருக்காங்க. வர்ற வழியில பார்த்தேன் என்றான் ஒரு இளைஞன். எவன்டா அவன்? வாய கழுவுடா. அவங்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணுங்க இல்ல, சாமிங்க மாதிரிடா. நாட்டாமை சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். விறுவிறுவென்று நடந்து வீட்டுக்கு வந்தார். அவர் வீட்டு வாசலே தலைகீழாக மாறியிருந்தது. பெரிதாக ஒரு கோலம் போட்டு நடுநடுவே செம்மண் இழைப்பு. குருக்களின் பெண்கள் 7 பேரும் குளித்து முடித்து கூந்தல் கொள்ளாத ஈரத்தோடு ஆளுக்கொரு காரியம் பார்த்து கொண்டிருந்தார்கள். சாதாரண சராசரி ஓட்டு வீடுதான் நாட்டாமை வீடு. ஆனால் அது ஒரு கோவிலைப் போல் உருமாறியிருந்தது. நாட்டாமைக்கே தன் கண்ணை நம்ப முடியவில்லை. அவர்களோடு சேர்ந்து மரகதமணியும் குளித்து முடித்து ஒரு பூத்த பூவைப் போல் இருந்தாள். நாட்டாமை ஆச்சரியப்பட்டு போனார். மரகதம், நம்ம ஊடா இது? ஆமாங்க, 7 பொண்ணுங்களும் ஆளுக்கொரு வேலை பார்த்து ஊட்டையே மாத்தி புட்டாங்க. இந்த பொண்ணுங்க நிச்சயம் நம்ம ஊரையும் கோவிலா மாத்துவாங்க மரகதம். சரி, சாஸ்திரிகளும் குருக்களும் எங்க? 2 பேரும் ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்கங்க. நாட்டாமைக்கும் ஆத்தங்கரை வரை சென்று அடுத்து என்ன செய்வது என்று கேட்கலாம் என்று தோன்றியது. மரகதம், நானும் ஆத்து பக்கம் போயிட்டு வரேன் என்றவர் சட்டென்று ஏட்டுக்கட்டு நினைப்பு வர வீட்டிற்குள் நுழைந்தார். அதை எடுத்துவிட்டு ஆற்றங்கரை நோக்கி புறப்பட்டார். சென்னை கடற்கரை. கடற்கரை மணல் மேல் 5 பேர் ஒரே வரிசையில் நின்று கொண்டு ஒரே சீராக உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களை ஒட்டி உரசிக்கொண்டு ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒற்றை நாடி சரீரத்துடன் ஒருவர் இறங்கினார். அவர் பேர் சிவம். 80 வயதாகிறது. திருமணம் செய்து கொள்ளாமல் யோக வாழ்க்கை வாழ்கிறார். ஜிப்பா பைஜாமாவில் இறுக்கமில்லாதபடி உடை அணிந்திருந்தார். நெற்றியில் செந்தூரத் திலகம், நன்கு கூரிய நாசி, கண்களிலும் ஒரு ஒளி. அவரை பார்த்ததும் அந்த 5 பேரும் வணக்கம் தெரிவித்தார்கள். அவர் பதிலுக்கு சமிக்ஞை காட்டிவிட்டு எதிரில் போய் அமர்ந்து கொண்டு தொடர்ந்து அவர்களை பயிற்சி செய்ய சொன்னார். அவர்களும் மீண்டும் பயிற்சியை தொடங்கினார்கள். அவர் கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினார். அப்படியே திரும்பி கடலை பார்த்தார். பின்பு எழுந்து நின்றவர் சூரியனை பார்த்து வணங்கினார். அப்போது வானத்திலிருந்து 7 நட்சத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உதிர்ந்து விழுவதை பார்த்தார். சிலிர்த்து விட்டார். அவர் மனதிற்குள்ளும் ஒரு எண்ணம் தோன்றியது. பூமி தோன்றிய நாளிலிருந்து சில அதிசயங்கள் நடப்பதற்கு முன் அதற்கான செய்திகள் ஏதோ ஒரு வகையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்படித்தான் பகவான் ரமணர் முக்தி எய்திய போது திருவண்ணாமலை வானில் ஒரு நட்சத்திரம் மேல் நோக்கி சென்றதாக கூறுவார்கள். அதெல்லாம் யோகிக்கு நினைவுக்கு வந்தது. 7 நட்சத்திரங்களும் அந்த நொடி பெண்கள் ரூபத்தில் தெரிந்ததால் தேவதைகளாக இருக்க வேண்டும் என்று யூகித்தார். ஆகாயத்தில இருந்து தேவதைகள் பூமியில இறங்கியிருக்காங்களே, எதுக்காக? யோகி அப்படி சொன்னவுடன் சிஷ்யர்கள் 5 பேரும் பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டு அவர் அருகில் வந்தார்கள். குரு, இப்ப ஏதோ வானம் தேவதைன்னு சொன்னீங்களே என்று கோரஸாக கேட்டார்கள். ஆமாப்பா, வானத்துல இருந்து 7 நட்சத்திரங்கள் இப்போ கீழே உதிர்ந்தது. ஆனா நான் 7 தேவதைகள் பூமியில இறங்குறதா உணர்றேன், அத சொன்னேன். குரு, வானத்துல இருந்து தேவதைங்க இறங்குறாங்களா? நம்புற மாதிரி இல்லையே என்றான் ஐவரில் ஒருவனான கௌரி சங்கர். ஏன்பா, நம்பிக்கை இல்லையா? இல்ல குரு, வானத்துல இருந்து எரிகற்கள் விழும்போது அது நட்சத்திரம் மாதிரிதான் தெரியும். அத பார்த்து தேவதைகள்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? இது விஷ்ணு என்பவனின் கேள்வி. அப்போ உங்க வரையில தேவதைகள் பூமிக்கு வரது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா? இல்ல குரு, நான் அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சா அது திமிர். ஏன்னா எனக்கு இந்த பூமியிலேயே என்னென்ன இருக்கு எது இல்லைன்னு சரியா தெரியாது. அப்படி இருக்க பூமிக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்றது பிழையான எண்ணமாத்தான் இருக்க முடியும். ஏன் சந்தேகம் என்னன்னா, அந்த தேவதைங்க ஏன் நட்சத்திர வடிவுல வரணும்? ஃப்ளைட்டு பூமியில லேண்ட் ஆகுற மாதிரி அப்படியே வரலாம் இல்லையா? இது 3ஆமவன் லக்ஷ்மிகாந்தனின் கேள்வி. குரு, எனக்கு இதைவிட பெரிய கேள்வி இருக்கு என்றபடி சிரித்தான் 4ஆமவன் இந்திரன். அது என்னப்பா? அவங்க எதுக்கு வரணும்? இங்க வந்து என்ன பண்ண போறாங்க? இதான் என் கேள்வி. குரு, கூடவே என்னோட இந்த கேள்வியும் சேர்த்துக்கோங்க.
பரந்த இந்த பூமியில அந்த தேவதைகள் ஏன் இந்தியாவுல, குறிப்பா தமிழ்நாட்டுல இறங்கணும்? ஏன் ஒரு அமெரிக்காவிலயோ இல்ல ஆப்பிரிக்காவிலயோ இறங்கல? திரும்ப திரும்ப நம்ம சாமிங்க, அவங்க கோவில்கள் எல்லாமே இங்கதானா? உலகம்னா அது இந்தியா மட்டும்தானா? இது 5ஆம் அவன் சாமுண்டீஸ்வரனுடைய கேள்வி. இந்த 5 பேரையும் அந்த யோகி சிவம் அர்த்த புஷ்டியுள்ள ஒரு புன்னகையுடன் பார்த்தார். உடம்பு, உள்ளம் 2 விஷயத்திலும் யோகத்தால் ஒரு சிறப்புக்குள் நுழைந்து விட்டவர்கள் இவர்கள். ஆனால் கடவுள் சிந்தனை மட்டும் அவர்களுக்கு சரியாக பிடிபடவில்லை. நாத்திகர்கள் துளியும் நம்பிக்கையில்லாமல் கேட்கும் அதே கேள்விகள்தான். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள முயலும் நோக்கில் நம்பிக்கையோடு கேட்டிருப்பதுதான் அதில் உள்ள சிறப்பம்சம். இவர்களுக்கான தெளிவான விடை எதுவாக இருக்கும்? அத்தியாயம் 2. அந்த புதிய வீடு குருக்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவசர கதியில் குருக்களுக்காக தயார் செய்யப்பட்டு சுண்ணாம்பு அடிக்கப்பட்டிருந்தாலும் நல்ல விஸ்தீரணம், வாஸ்து ஞானத்தோடு வேறு கட்டப்பட்டிருந்தது. ஈசான்யத்தில் கிணறு, நைருதியில் உயரமான தென்னை மரம், வாயு மூலையில் வீட்டுக்கான மெயின் கேட்டும் பெரிய திண்ணையும் இருந்தது. அக்னி மூலையில் அடுக்களை நடுவில் உள்ள முற்றத்தில் பெரிய சிமெண்ட் தொட்டியை வைத்து அதில் வழிய வழிய ஜலத்தையும் நிரப்பியிருந்தார்கள் நாட்டாமையின் ஆட்கள். 7 பெண்களும் வீட்டை சுற்றி வந்து பார்த்து வாயை பிளந்தார்கள். நாட்டாமையின் மனைவி அவர்கள் உபயோகத்திற்காக ஒரு கும்முட்டி அடுப்பும் சில பாத்திரங்களும் கொடுத்துவிட்டிருந்தாள். அவற்றை அடுக்களைக்குள் வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்தாள் ரம்யா. மகேஸ்வரிதான் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட அந்த சம்பவத்திலிருந்து விடுபடவே இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் தன் மீது பாய்ந்து தன்னை தொட்டு தூக்கிய மகேஸ்வரனும் அவனது ஸ்பரிசமும் அவ்வப்போது அவளுக்குள் ஒருவித பரவசமான எண்ணத்தை மூட்டியபடியே இருந்தது. இதை யார் கவனித்தார்களோ தெரியாது, 3ஆம் அவள் கௌரி கவனித்துவிட்டாள். நிறைய டிவி சீரியல்கள் பார்க்கும் அவளுக்கு முகக்குறிப்பறியும் சக்தி அதிகம். என்னடி மகேஸ்வரி, ஆத்தங்கர நெனப்பா என்று கச்சிதமாக கேட்டாள். சேச்ச, அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்று சமாளிக்க பார்த்தும் முடியவில்லை. மற்ற சகோதரிகள் வீடு கூட்டுவது, கோலம் போடுவது, சுவரில் ஆணி அடித்து கயிறு கட்டுவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். வெளியே நாட்டாமை மனைவி மரகதமணி அவர்களுக்கென்றே ஒரு காராம்பசுவை தன் வீட்டு கொல்லையிலிருந்து அவிழ்த்து அந்த வீட்டு கொல்லைக்கென அழைத்து வந்திருந்தாள். நன்கு மடி பெருத்த பசு, வேலைக்கு 5 லிட்டர் பால் தரும். கௌரியும் பார்த்தபடித்தான் இருந்தாள். என்னம்மா, உங்க வீட்டு மாட்டையே இங்க கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா கண்ணு, இது சாதுவான மாடு. மடியில கை வச்சு யாரு பால் கறந்தாலும் எதுவும் செய்யாது என்றாள். கௌரியின் கையை பிடித்து மடிக்கு கொண்டு சென்று காம்பை வருடவும் கற்றுக் கொடுத்தாள். பால் ஒரு நேர்கோடு போல் சீறியது. கௌரிக்கு சிலிர்ப்பாக இருந்தது. அப்படியே எழுந்து அதன் உடம்பை வருடி நெற்றியையும் வருடினாள். அந்த பசுவும் தன் கரிய பெரிய விழிகளால் கௌரியை வாஞ்சையுடன் பார்த்தது. மொத்தத்தில் அந்த பழைய வீடு ஒரு புதிய பொலிவுக்கு மாறி கோலாகலமாகிவிட்டது. கௌரிக்கு ஒரே குஷியாகிவிட்டது. கொல்லையை விட்டு உள்ளே ஓடினாள். சமையல் கட்டில் ஒரு பெரிய வட்டாவை தேடி எடுத்தாள். எதுக்குடி இதை எடுக்கிற? பால் கறக்க போறேன். பால் கறக்க போறியா? நீயா? ஏன், எனக்கு கறக்கத் தெரியாதுங்கிறது உங்க எண்ணமோ? அது சரி, பசுமாடு எங்க இருக்கு? கொல்லப்புறம் போய் பாருங்கோ, தெரியும். கௌரி பதிலோடு வட்டாவும் கையுமாக நடந்தாள். அவள் பின்னாலேயே வைஷ்ணவியும் வரலட்சுமியும் தொடர்ந்தார்கள். கொல்லைப்புறம் போன நொடி மூவருக்குமே தூக்கி அடித்தது. அதிலும் கௌரியின் கையிலிருந்த வட்டா ஆகாயத்தில் எகிரி பறந்தது. காரணம், பசு இருந்த இடத்தில் ஒரு புலி படுத்திருந்தது. கோரை பற்கள் பளீச்சென்று தெரிய தன் வயலட் நிற விழிகளால் அது முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. மூவருக்கும் சப்த நாடியும் அடங்கிவிட்டது. எப்படியோ துணிவை வரவழைத்துக் கொண்டு திரும்பி உள்ளே ஓடி மரத்தூண் ஒன்றின் மேல் மோதி பொத் பொத்தென்று விழுந்தார்கள். மற்ற நால்வருக்கும் அது அதிர்ச்சியை அளிக்க அவர்களை திரும்பி பார்த்தார்கள். ஹே கௌரி, வைஷு, லக்ஷ்மி, என்ன ஆச்சு? ஏன் உங்க உடம்பு இப்படி நடுங்கிறது? கொல்லையில புலி. என்னது, புலியா? ஆமா. ஐயோடா, நிஜமாவா? ஆமா ரம்யாக்கா, முதல்ல போய் கொல்லை கதவை சாத்து, உள்ளார வந்துட போகுது. என்னங்கடி இது, புளிய கரைக்கிறேல்? மகேஸ்வரி பயத்துடன் ஓடி கதவை சாத்த முயன்றாள்.
அப்போது அப்படியே கொல்லைப்புறத்துக்கு பார்வையை விட்டாள். பசு சாதுவாக நின்று கொண்டிருந்தது. கொஞ்சம் சுருக்கென்றது. புலி என்றாலே, ஒருவேளை பக்கத்தில் கிக்கத்தில் என்றவாறு அவளது பார்வை சுழன்றது. எங்கும் எதையும் காணவில்லை. திரும்பி பார்த்தவள், எங்கடி, மாடுதான் நின்னுண்டிருக்கு என்றாள். அவள் சொல்ல சொல்ல மற்ற சகோதரிகளுக்குள்ளும் ஒரு சின்ன மாறுதல். அப்படியே பூனை போல வந்து கொல்லை பக்கமாக பார்த்தார்கள். மாடுதான் தெரிந்தது. கௌரிக்கும் வைஷ்ணவிக்கும் வரலட்சுமிக்கும் தாங்கள் கண்டது கனவா இல்லை நிஜமா என்றே சந்தேகம் வந்துவிட்டது. ஏண்டி, இப்படியா புலிக்கும் பசுவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போகும்? ரம்யா கண்டித்தாள். அப்படியே கைக்கடிகாரத்தையும் பார்த்தாள். மணி 9 ஆகிவிட்டிருந்தது. ஆற்றங்கரைக்குப் போயிருந்த சாஸ்திரிகளையும் குருக்களையும் காணவில்லை. அங்கே அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆற்றங்கரை மலைப்பகுதியில் நல்ல மழை பெய்திருந்ததால் ஆற்றில் நொப்பும் நுரையுமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. கரைவெளியில் சாஸ்திரிகள் ஒரு மரத்தடியாக பார்த்து அமர்ந்து விட்டிருந்தார். அவர் எதிரில் ஆற்றிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டிருந்த 7 கூழாங்கற்கள். வழக்கம்போல் அவை சப்த கன்னிகளாக கருதப்பட்டு பூஜிக்கப்பட்டிருந்தது. அருகில் குருக்கள் நாட்டாமை நாராயண சிவம். சாஸ்திரிகள் கண்களை மூடி ஜபத்தில் இருந்தார். நெடுநேரம் வரை பொறுத்து பொறுத்து பார்த்த நாட்டாமைக்கு கொஞ்சம் சோர்வு தட்டியது. குருக்களே, பெரியசாமி இப்படி 7 கல்ல வச்சு உட்கார்ந்துட்டாரே, எப்ப கண்ண திறப்பாரு? தெரியலையே நாட்டாமை, ஆனா காரணமில்லாம இப்படி உட்கார மாட்டார். அது சரி, இப்ப இங்க இப்படி உட்கார்ந்துட்டா ஆச்சா? என்கிட்ட தான் ஏடு இருக்கே, அத படிச்சு பார்த்து மத்த சிலைங்களை தேடலாமே. இல்ல நாட்டாமை, அப்படி தேடும்போது எந்த குந்தகமும் வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் சப்தக்கன்னிகளை சாஸ்திரிகள் தியானிக்கிறார். என்னமோ குருக்களே, கடவுள்தான் எல்லாத்துக்கும் மேலங்கிறோம். ஆனா இங்க அந்த கடவுளுங்க நல்லாவே கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அசூயை வேண்டாம், எல்லாம் சரியாயிடும். என்னத்த சரியாகிறது? ஊருக்குள்ளேயே திருடன் இருக்கான், ஆனா யாருன்னு தெரியல. தெரியும், இந்த பூஜையால அது யாருன்னு தெரிய வரும் பாருங்கோ. குருக்கள் நம்பிக்கை அளிக்க நாட்டாமை பார்வை பெருமூச்சோடு அப்படியே மலைப்பகுதி மேல் சென்றது. அவர் பார்வை மலைப்பகுதி மேல் விழுந்த அதே நொடி ஒன்றன் பின் ஒன்றாக 7 நட்சத்திரங்கள் விழுவதையும் பார்த்தார். பட்ட பகலில் அப்படி ஒரு காட்சியை பார்த்ததை எண்ணி யோசிக்கவும் தொடங்கினார். நாட்டாமை, என்ன தீவிர சிந்தனை? இல்ல குருக்களே, வரிசையா நட்சத்திரங்கள் மலை மேல விழுந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றேல், இந்த பகல் வேளையிலையா? ஆமா குருக்களே, நீங்க பார்க்கலையா? இல்லையே, என் கண்ல படலையே. நான் பார்த்தேன் குருக்களே, ஒரு நட்சத்திரம்னாலும் பரவாயில்ல, வரிசையா 7 நட்சத்திரங்க விழுந்துச்சு. நாட்டாமை அப்படி சொல்லவும் மழுக்கென்று சாஸ்திரிகளின் கண்கள் திறந்து கொண்டன. அவர் பார்வை நேராக நாட்டாமை நாராயண சிவத்தின் மேல்தான் சென்றது. சாமி, கண்ணு திறந்துட்டீங்களா? நாட்டாமை, நட்சத்திரங்கள் விழுந்ததா சொன்னேலே, நீங்க பார்த்தேலா? ஆமா சாமி. அப்ப அவளாம் வந்துட்டா. என்ன சாமி சொல்றீங்க? யார் வந்துட்டா? அது நட்சத்திரங்கள் மட்டுமில்ல நாட்டாமை, அவர்கள்தான் சப்த கன்னியர்கள். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம், வரவேண்டியவங்க வந்துட்டாங்க. இனி நடக்க வேண்டியதெல்லாம் சுப்பமா நடக்கும். எங்க சாமி, விடிஞ்சா அந்த சாமி சிலை கிடைச்சிடும்னு நம்பினேன். ஒரு பொம்மை சிலைய கொண்டு வந்து போட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. முதலே கோணல், இதுல மத்ததெல்லாம் எப்படி சாமி நேர்பட்டு வரும்? வரும் நாட்டாமை, சப்த கன்னியர்கள் அந்த சக்தியோட அம்சங்கள். அவளை யாரும் கடத்தவோ சிறைப்படுத்தவோ முடியாது. அது நெருப்பை திருட முயற்சி செய்யற மாதிரி கைதான் பொசுங்கி போகும். அத்தியாயம் 3. சென்னை ஆத்மா யோக பயிற்சி நிலையம். ஒரு பெரிய பள்ளி மைதானம் போல் இருந்த மைதான வெளியின் மையத்தில் ஒரு கூரைப்பந்தல். அதற்கு கீழே ஆற்று மணலை கொட்டி பரப்பியிருந்தார்கள். அதன்மேல் பல விஐபிக்கள் வரிசையாக அமர்ந்திருக்க, அவர்களுக்கு எதிரில் ஒரு மேடை மேல் யோகி சிவம் அமர்ந்து அவர்களுக்கெல்லாம் யோக பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். மைதானம் எங்கும் அந்த விஐபிக்களின் கார்கள் அணிவகுத்து நின்றன. யோக பயிற்சி செய்யும் விஐபிக்களை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள் யோகி சிவத்தின் சீடர்களான அந்த 5 பேரும்.
பைஜாமா குர்தா என்கிற உடைக்குள் சுற்றி சுற்றி வந்தவர்கள் தப்பாக பயிற்சி எடுப்பவர்கள் அருகில் சென்று திருத்திக் கொண்டிருந்தார்கள். அதுதான் அவர்களது பணி. ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேல் அப்படியே ஓடிப்போனது. யோக பயிற்சி முடிந்துவிட்டதை அறிவிக்கும் முகமாக பந்தலுக்குள் காலிங் பெல் ஒலித்தது. விஐபிக்களும் புறப்படத் தயாரானார்கள். அவர்களில் ஒருவர் மட்டும் அந்த 5 பேரையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். யோகி சிவம் அதை கவனித்தார். அவரை அருகில் அழைத்து விசாரிக்கத் தொடங்கினார். நம்ம பசங்களையே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன சங்கதி? இல்ல, இந்த இளம் வயசுல சினிமா டிராமான்னு சுத்தாம இப்படி யோகா கோச்சுங்களா இருக்கிறத நினைச்சு பார்த்தேன். ஒரே ஆச்சரியமா இருக்குது. வாஸ்தவம்தான். ஆனா ஒரு மனுஷனோட போக்கு அவன் எங்க இருக்கான், யார் கூட பழகுறாங்கிறத வச்சுத்தானே முடிவாகுது. அப்ப இந்த பசங்க இந்த யோகா சென்டர்லயே ரொம்ப வருஷமா இருக்காங்களா? அவங்க பிறந்ததே இங்கதானே. அப்படியா? ஆமா. இவ்ளோ அக்கறையா கேக்குறீங்களே, என்ன விஷயம்? இவங்க பிறப்புல ஒரு விசேஷம் இருக்கிறதா எனக்கு தோணுது. எப்படி சொல்றீங்க? இவங்க 5 பேரும் அநேகமா 1 2 3 4 5ங்கிற வரிசையான தேதியிலையும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிங்கிற வரிசையிலும் தான் பிறந்திருக்கணும். மாசம் கூட கார்த்திகை மாசமா இருக்கணும். அவர் ஒரு அனுமானமாக சொல்ல யோகி ஆச்சரியமாக அவரை பார்த்தார். தன் அருகில் உள்ள ஆசனத்தில் அவரை அமர சொன்னார். உங்க பேரு? என் பேரு சம்பந்தன். உங்க தொழில்? ஆருடம் பார்க்கறது. எப்ப இவங்கள பத்தி நீங்க சொன்னதையெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சும் சில அனுமானங்களை கொண்டும். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சரி. என் யோக நிலையத்துல 5 பேர் வேலையில இருந்தாங்க. அவங்களுக்கு பெண் பார்த்து ஒரே நாள்ல திருமணம் செஞ்சு வச்சேன். 5 பேரும் ஒரே மாதிரி கரு கொண்டாங்க. பிரசவமும் நீங்க சொன்ன மாதிரி வரிசையா 1ஆம் தேதி 2ஆம் தேதினும் திங்கள் செவ்வாயினும் அமைஞ்சது. அப்பவே இத நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டேன். இப்ப இவங்களோட அப்பா அம்மாக்கள் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற என் யோகா சென்டர்ல என் சார்பா கவனிச்சுக்கிறாங்க. இவங்க என்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்கேயே தங்கிட்டாங்க. யோகி சிவம் சம்பந்தன் என்கிற அவரின் கருத்தை ஆமோதித்து முடித்தார். என் யூகம் இவ்ளோ சரியா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிய தருது. என் சாஸ்திரத்துல நான் முழு புலமையோட இருக்கிறதா சொல்ல முடியாது. என்னோட சில கணக்குகள் தப்பா கூட போயிருக்கு. அப்பெல்லாம் நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே சமயம் உங்களுக்கு ஒரு செய்தியையும் தெரிவிக்க விரும்புறேன். இவங்க 5 பேரும் பிறந்ததுல எப்படி ஒரு ஒத்துமை இருக்கோ அப்படித்தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுலயும் ஒரு ஒத்துமை இருக்கும். எதை வச்சு இப்படி சொல்றீங்க? அத என்னால இப்ப துல்லியமா சொல்ல முடியல. ஆனா இவங்க அப்பா அம்மாக்கு ஒரே தேதியில திருமணம் நடந்த மாதிரியே இவங்களுக்கும் திருமணம் நடக்கும். அந்த கல்யாண காலமும் நெருங்கிட்ட மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, இவங்க ஜாதகம் கொஞ்சம் தெய்வீகமானது. இவங்க பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்களால உருவாக போற வம்சா வழியாலையும் எதிர்காலத்துல பல சிறப்புகள் இருக்கு. சம்பந்தன் என்கிற அந்த மனிதர் சொல்லும்போது அந்த 5 பேரும் கூட அவரை நெருங்கி அவர் கூறியதை கேட்டு சிரித்தனர். தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தன், இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. யோகத்துல இவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை பக்தியில கிடையாது. யோகி சிவம் அவர்களை பற்றி ஒரு முன்குறிப்பு கொடுத்தார். குரு, எங்கள பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா கௌரி சங்கர், உங்க பர்த்ல விசேஷ சக்தி இருக்கிறதா இவர் சொல்றாரு. அப்படியா? நானே சொல்றேன் தம்பி, நான் ஒரு ஆருடம் பார்க்கறவன். சாமுத்திரிகா லட்சணமும் எனக்கு தெரியும். சார், நீங்க சொல்ற 2 கலையுமே துல்லியமானது கிடையாதே. ஓ, அப்ப இந்த கலைகளை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியுமோ தெரியாதோ, இதெல்லாம் பிழைப்புக்காக மனுஷன் கண்டுபிடிச்ச பொய்யான விஷயங்கள். வேணும்னா கொஞ்சம் போல இதுல புத்திசாலித்தனமான சில விஷயங்களும் இருக்கலாம்ங்கிறது எங்க கருத்து. சரி தம்பிகளா, நான் நம்ம யோகி ஐயா கிட்ட உங்களை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அப்படித்தான் உங்களுக்கு நடக்கவும் போகுது. அப்போ ஆரூடம் பிரசன்ன கணிப்பு இதெல்லாம் எவ்ளோ சக்தியுள்ளது அர்த்தமுள்ளதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் என்றபடியே எழுந்தார். அதற்கு மேல் அவர்களோடு அவருக்கு பேச விருப்பமில்லை என்பது யோகிக்கு புரிந்தது. புன்னகையோடு விடை கொடுத்து அனுப்பினார். குரு, யார் இவரு?
யோகம் கத்துக்க வந்தாரா இல்ல தனக்கு தெரிஞ்சத வச்சு நம்மகிட்ட பணம் பறிக்க வந்தாரா? இல்ல சாமுண்டீஸ்வரன், இவர் உங்க மேல ஒரு வியப்போட தான் பேசினாரு. எந்த உள்நோக்கமும் சராசரி பணம் சம்பாதிக்கிற எண்ணமும் இவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. சரி குரு, அவர் ஏதோ உங்ககிட்ட சொன்னதா சொன்னாரே. ஆமா, உங்க 5 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் நடக்குமா? இது என்ன குரு, வேடிக்கையான கணக்கு. இதுல எந்த வேடிக்கையும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. என்ன குரு, அப்ப இத நீங்க நம்புறீங்களா? நடக்கும்போது நம்பலாம்னு இருக்கேன். என்ன குரு, நீங்க கூடவா இந்த மாதிரி நபர்கள் பேச்சையெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க? எடுத்துக்கும்படி அவரோட யூகங்கள் சரியா இருந்தது கௌரி சங்கர். எப்படி குரு? உங்க பெறப்புல இருக்கிற ஒரு நுட்பமான தொடர்ப அவரா வந்து என்கிட்ட சொன்னாரு. என்ன குரு நீங்க, யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சிட்டு வந்து கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு ஏன் அவர் மேல இவ்வளவு சந்தேகம்? யாரையும் துச்சமா நினைக்க கூடாது. நல்ல யோக லட்சணம் உள்ளவங்க மௌனமா இருந்து ஆழமா சிந்திக்க பழகணும். அப்போது அந்த யோக நிலையத்தின் மேனேஜர் ஒரு கடிதத்துடன் யோகி சிவத்தை நோக்கி வந்தார். அவர் பேர் ஞானசுந்தரம். என்ன ஞானசுந்தரம்? கொடைக்கானல்ல இருந்து நம்ம சங்கரையா கடிதம் போட்டிருக்காரு. என்ன சேதி? அங்க கொடைக்கானல்ல சுற்றுப்பயணமா மேல்நாட்டுல இருந்து ஒரு 100 பேர் வந்து தங்க போறாங்களாம். அவங்க நம்ம யோகா தெரப்பி பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்களாம். அப்ப அங்க வந்து கிளாஸ் எடுக்க சொல்றாரு, அப்படித்தானே? ஆமாங்க. நீங்க தான் வரணும்னு இல்லையா, நம்ம கௌரி, விஷ்ணு, சாமுண்டி, லக்ஷ்மிகாந்தன், இந்திரன்னு இவங்கள அனுப்பினா கூட போதுமா. ஒரு பேட்சுக்கு 20 பேர், 5 பேட்சா பிரிச்சுட்டு இவங்க கிளாஸ் எடுக்க வசதியா இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு. ஞானசுந்தரம் சொல்லி முடிக்க யோகியின் பார்வை சீடர்கள் மேல் சென்றது. அவர்கள் முகத்தில் சம்மதம் என்கிற பாவனை. கொடைக்கானல் போறதுக்கு யாருக்காவது கசக்குமா? சில்லு சில்லுன்னு அந்த கிளைமேட் ஒன்னே போதுமே என்று ஐவரும் சிலிர்த்து கொண்டார்கள். அத்தியாயம் 4. வீட்டிற்கு திரும்பிய குருக்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. கௌரியும் வைஷ்ணவியும் வரலட்சுமியும் கொல்லையில் புலியை பார்த்ததாக கூற, மற்றவர்கள் மாட்டைத்தான் பார்த்ததாக சொல்லிக் கொண்டிருக்க கௌரிக்கு காய்ச்சலே வந்துவிட்டது. அப்பா, என்ன நம்புங்கோ, நன்னா வாயத் திறந்துண்டு அது படுத்திருந்தது. 2 கண்ணால பார்த்தோம், ஆனா இவா நம்ப மாட்டேன்றா. இவர்கள் இப்படி பேசிக்கொள்ள சாஸ்திரிகள் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் பின்பக்கம் சென்று கொல்லையை பார்த்தார். மாடுதான் நின்று கொண்டிருந்தது. குருக்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. மாமா, என்ன இது? என்னென்னமோ சொல்றாளே. பொறு சாமிநாதா, பதட்டப்படாத. என்னன்னு யோசிப்போம். ஒருவேளை கௌரி பார்க்கும்போது அங்க புலி இருந்து இவா போய் பார்க்கும்போது கிளம்பி போயிருந்திருக்குமோ? அப்படியும் இருக்கலாம், இல்ல பிரம்மையாவும் இருக்கலாம். சாஸ்திரிகள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வீல் என்று ஒரு அலறல். உள்ளிருந்து தலை தெறிக்க கூடத்திற்கு ஓடி வந்தாள் ரம்யா. அம்மாடி, என்ன ஆச்சு? அப்பா, உள்ள அடுக்கலைக்குள்ள பாம்பு. பாம்பா? குருக்கள் திடுக்கிட ஒரு அரிசி மூட்டையோடு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் கந்தன். நாட்டாமை அரிசியை அனுப்பிவிட்டிருந்தார். எல்லோரும் மிரண்டு போய் நிற்பதைப் பார்த்து விஷயத்தை அறிந்தவன் அங்கே மூலையில் கிடந்த கம்பை எடுத்துக்கொண்டு அடுக்களைக்குள் நுழைந்தான். சுற்றி சுற்றி பார்த்தான். ஒரு இடத்தில் பச்சையாக நீளமாக ஏதோ ஒன்று தெரிந்தது. அதன்மேல் ஒரே போடு. அது 2 துண்டாகியது. அதன்பின் அருகே சென்று பார்க்கவும்தான் அது புடலங்காய் என்று தெரிந்தது. கந்தனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அந்த புடலங்காயை கையில் பிடித்துக்கொண்டு வெளியில் வந்தான். அதை பார்த்த அனைவர் முகத்திலும் கேலி சிரிப்பு. என்னம்மா, புடலங்காவ போய் பாம்புன்னுட்டியே என்று அழுத்துக் கொண்டார் குருக்கள். ஆனா அப்பா, அந்த காயை நாம வாங்கவே இல்லையே, எப்படி வந்தது? நாட்டாமை கொடுத்திருப்பா ரம்யா. இல்லப்பா, அவரும் ஒன்னும் கொடுத்து விடலை. ரம்யா சாதித்தாள். சரிதான், ஒருத்தி புலிங்கிறா, நீ பாம்புங்கிறே. அடுத்து இன்னும் என்னென்ன சொல்லப் போறேன்னு தெரியலை. குருக்களுக்கு தலையை சுற்றியது. சாஸ்திரிகளிடமோ தீவிர சிந்தனை. மாமா, என்ன யோசிக்கிறேள்? ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்போ என்ன மாமா பெருசா நடந்துடுத்தோ? இதுவரை இல்லை, எனக்கென்னவோ இனி நடக்கலாம்னு தோன்றது. பயமுறுத்தாதேல் மாமா, இந்த கிராமத்துக்கு வந்து முழுசா இன்னும் 2 நாள் ஆகலை. இன்னும் எவ்வளவோ காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு.
தைரியமா இரு சாமிநாதா. எதுவா இருந்தாலும் உனக்கும் உன் பெண்களுக்கும் எதுவும் ஆகாது. ஏன்னா அவ அம்பாளோட அம்சங்கள். நீ அந்த அம்சங்களை பூமிக்கு தருவிச்சவன். போரும் மாமா. அவ அம்பாள் அம்சமாவும் இருக்க வேண்டாம். நானும் சாதாரணமாவே இருந்துட்டு போறேன். இவாளுக்கெல்லாம் கல்யாணமாகி நன்னா இருந்தா போதும். அப்பா அப்பா இப்படி சராசரி புத்தி உன்னுள்ள தலை எடுக்குமே. போய் சுவாமி படங்களை மாட்டி பூஜை அறையை தயார் பண்ணு. நான் செத்த நாட்டாமையை போய் பார்த்துண்டு வந்துடுறேன். சாஸ்திரிகள் புறப்பட்டார். கந்தனும் அவரோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தான். நாட்டாமை வீட்டுக்கு ஏற்கனவே விஸ்வநாதனும் மகேஸ்வரனும் வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்கள் சிலை கிடைத்துவிட்டதா என்கிற கேள்வியில்தான் பிரதானமாக நின்றார்கள். இவர்களுக்கும் நாட்டாமை அந்த மண் சிலை கதையை சொன்னார். அப்ப நான் சொன்ன மாதிரி திருடன் ஊருக்குள்ளதான் இருக்கான் என்றான் மகேஸ்வரன். ஆமா தம்பி, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. திருடனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தோம். ஆனா அவ வழிக்கு வரல. அப்போது பார்த்து சாஸ்திரிகளும் வந்து சேர அவர்களும் திரும்பினார்கள். வாங்க சாமி, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சில சம்பந்தமாதான் இவங்களும் வந்திருக்காங்க. நாட்டாமை, அந்த சப்தமாதா புராண ஏடு இப்ப உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா சாமி, உங்ககிட்ட காட்டுறதுக்கு ஆத்தங்கரைக்கு கூட கொண்டு வந்தேன். ஆனா அப்போ நீங்க தீவிரமா தியானத்துல இருந்தீங்க. அத வச்சு மத்த சிலைங்க இருக்கிற இடத்த சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் சாமி. தெரிஞ்சுக்கிறது மட்டுமில்ல நாட்டாமை, ஒரு நாளைக்கு ஒரு சிலைன்னு எடுத்து வரிசையா ஸ்தாபிதம் பண்ணணும். சரியா சொன்னீங்க சாமி. இருங்க, அந்த ஏட்டுக்கட்டை போய் எடுத்துட்டு வரேன். நாட்டாமை வீட்டுக்குள் சென்று அந்த ஏட்டுக்கட்டை எடுத்து வெளியே வந்தார். சாஸ்திரிகள் அதை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு அதை பிரித்தார். ஒவ்வொரு ஏடாக தள்ளிக்கொண்டே போனார். அவர்களும் எட்டி பார்த்தார்கள். பிள்ளையார் எறும்புகள் வரிசையாக படுத்து தூங்குவது போல் எழுத்துக்கள். ஒரு வார்த்தை புரிந்தால் ஒரு வார்த்தை புரியவில்லை. ஆனால் சாஸ்திரிகள் படித்து முடித்தார். நாட்டாமை, 6 சிலைகள் இருக்கிற இடமும் தெரிஞ்சிடுத்து. மத்த 6 சிலைகளும் கூட கிணறுகள்ல தான் இருக்கிறது. சாமி, எந்த கிணறுன்னு விவரம் இருக்குங்களா? இருக்கு, படிக்கிறேன் கேளுங்கோ. முதல் கன்னி ஈசான்ய கிணற்றில், 2ஆம் கன்னி சதுர கிணற்றில், 3ஆம் அவள் வட்டத்துக்கு வடக்கில், 4ஆம் அவள் ஆற்று மதகடியில், 5ஆம் அவள் மலமிசை சுனையில், 6ஆம் அவள் சாமைவயல் சேத்துக்குழியில், 7ஆம் அவள் நாட்டாமை மனைக்கிணற்றில். சாஸ்திரிகள் வாசித்து முடிக்க அனைவர் கண்களிலும் படபடவென்று துடிப்பு. நாட்டாமையோ எழுந்து விறுவிறுவென்று தன் வீட்டு பின்புலத்தில் உள்ள கிணறு நோக்கித்தான் ஓடினார். நாட்டாமை உள்ளே குதிக்க தயாராகிவிட்டார். விஸ்வநாதன் உடனே குறுக்கில் புகுந்து தடுத்தான். நாட்டாம சார், அவசரப்படாதீங்க. அது உங்க வீட்டு கிணறு, எங்கேயும் போகாது. மத்த இடங்களுக்கு போய் அங்கையெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் என்று விஸ்வநாதன் அவரை திசை திருப்பினான். ஆமாம் நாட்டாமை, தம்பி சொல்றதுதான் சரி. ஈசான்ய கிணறு நேத்தே பார்த்துட்டோம். வாங்கோ, சதுர கிணறு பக்கம் போகலாம். நாட்டாமைக்கு மனதே கேட்கவில்லை. என்ன சாமி இது? இங்க என் வீட்டு கேணியிலேயே சாமிய வச்சுட்டு எங்கெங்கோ இருக்கிறதா நினைச்சுட்டேனே. அதான் விதிங்கிறது. முதல்ல கிளம்புங்கோ. எங்க இருக்கிறது சதுர கிணறு? அது வேலாயுதம் வீட்ல இருக்கு சாமி. அவ வீடு திருக்கோடியில ரோட்ட பார்த்த மாதிரி இருக்கும். அதான் போற போக்குல அப்படியே ஒரு சிலையை அதுல போட்டுண்டு போயிருக்காங்க போல இருக்கு. சதுரக்கிணறு நோக்கி இவர்கள் அனைவரும் நடக்க நேற்றைய தினம் போல் இன்றும் ஊரே திரண்டுவிட்டது. அத்தியாயம் 5. சதுரக்கிணத்தில் கந்தன்தான் குதித்திருந்தான். அரை மணிக்கு மேல் அடிப்படுகை வரை போய் பார்த்துவிட்டான். ஒரு மண்பொம்மை விக்கிரகம்தான் அகப்பட்டது. நாட்டாமை வீட்டில் கல்தொட்டியில் கிடைத்ததே அதுபோல. எல்லோர் முகத்திலும் ஏமாற்றம். சரி என்று அடுத்த கிணறுக்கு புறப்பட்டார்கள். அங்கேயும் ஒரு மண்பொம்மைதான் கிடைத்தது. அதுவும் தண்ணீருக்குள் இருந்து மேலே கொண்டு வரும்போதே உடைந்து விட்டது. ஒருவேளை இந்த மண் சிலைகளைத்தான் அன்றைக்கு சாமியாக வைத்திருந்தார்களோ என்று கூட சிலருக்கு தோன்றியது. இப்படியே கேள்விகள் ஒரு பக்கம் ஓடியபடி இருக்க, அடுத்து 4வது 5வது 6வது கிணற்றிலும் மண் சிலையே கிடைத்தது. இறுதியாக 7வது சிலைக்காக நாட்டாமையின் மனைக்கிணற்றை நோக்கித் திரும்பினார்கள். கன்னிப்பட்டியே நாட்டாமை வீட்டு வாசலில் கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தது. இந்த ஐயருமாருங்க வந்து நல்லா இருந்த ஊர்ல குட்டைய குழப்பி விட்டுட்டாங்க என்கிற முணுமுணுப்பும் கேட்டது. நாட்டாமை சாஸ்திரிகளை சமீபித்தார். சாமி, இதுதான் எங்க கடைசி முயற்சி.
சாஸ்திரிகளும் மௌனமாக ஆமோதித்தார். கந்தனே எங்கும் இறங்கத் தயாரானான். 6 இடங்களில் இறங்கி மூச்சு கட்டியதில் அவனது கண்களில் இரத்த சிவப்பு. உடம்பிலும் ஏராளமான சோர்வு இருந்தும் அவன் முன்வைத்த காலை பின்வைக்கத் தயாரில்லை. இந்த கூட்டத்தில் அவன் மாமன் மகளான மலர்விழியும் இருந்தாள். பரிதாபமாக அவனைப் பார்த்தாள். மணியக்காரர் மகாலிங்கமும் அவனைப் பார்த்து பரிதாபப்பட்டார். அப்படியே நாட்டாமையிடம், நாட்டாம, இந்த கேணிக்குள்ள வேற யாரையாவது இறக்குங்களேன், கந்தனை பார்த்தா ரொம்ப கலப்பா தெரியிறான் என்றார். அவன் மாமன் அவனுக்காக அப்படி பேசியது கந்தனுக்கு ஒரு தெம்பை தந்தது. தன்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொள்பவர் என்று தனக்காக பேசுகிறாரே என்று அவனையும் மீறி ஒரு பரவசம் அவனைத் தொற்றிக் கொண்டது. சோர்வு நீங்கி புதிய தெம்போடு கிணற்றுக்குள் இறங்கினான். தண்ணீருக்குள் திருகிக் கொண்டு உள்ளே நுழைந்தான். வைராக்கியத்தோடு கிணற்றின் தரைப்பரப்பை தொட்டான். அந்த நொடிப்பொழுது தண்ணீருக்குள் ஒரு எரிசுடர் போல சப்த கன்னிகளில் 7ஆமவளான சாமுண்டியின் உருவம் பளீச்சென்று அவனுக்குத் தெரிந்தது. இருண்ட நீர்ப்பரப்புக்குள் தொடு உணர்ச்சியாலேயே மட்டுமே அறிய வேண்டிய தேவியின் சொரூபம் அக்கினி பிளம்பாய்த் தெரிந்த அதிர்ச்சியிலும் பரவசத்திலும் அப்படியே மேலேறியவன் தண்ணீருக்கு உயரே வந்து தன்னையும் மறந்து தனக்குப் பேச வராது என்பதையும் மறந்து நாட்டாம என்றான் பலமான குரலில். அந்த சப்தம் அப்படியே கிணற்று உட்பிரகாரத்தில் பட்டு ஒரு எதிரொலியோடு கூடி வெளியே எல்லோர் காதுகளிலும் விழுந்து எல்லோரையும் ஒரு கணம் உலுக்கிவிட்டது. நாட்டாமை குனிந்து பார்த்து, எலே கந்தா, நீயா என்ன கூப்பிட்ட என்று கேட்டார். அப்பொழுதுதான் அவனுக்கே தான் பேசியது நிதர்சனமானது. ஆமா நாட்டாம, உள்ள ஆத்தா சிலை இருக்குது. அதுவும் எப்படி தெரியுமா? அப்படியே சூரிய மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கு. அத பார்த்த மாத்திரத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல நாட்டாம. கந்தன் சொன்ன மறுநொடி சாஸ்திரிகள் அப்படியே கைகளை மேலே கூப்பினார். கண்களில் ஆனந்த பாஷ்யம், குருக்களிடமும் திகைப்பு. சாமிநாதா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். இந்த வாயில்லாத ஜீவன் அவளோட காயத்ரியை என்னோடு சேர்ந்து ஜெபிச்சதுக்கு கை மேல பலன் கிடைச்செடுத்து. அந்த ரட்சகி இவனை பேச வச்சுண்டா என்று கூறவும் நாட்டாமையும் சிலிர்த்து போனார். மற்றவர்கள் மலமளவென்று கயிறை உள்ளே விட்டு சாமுண்டியை வெளியே எடுக்க தயாராகிக் கொண்டிருந்தார்கள். விஸ்வநாதனிடமும் நல்ல வேகம் தெரிந்தது. கயிறு உள்ளே விழ அதை இடுப்பில் சுற்றிக்கொண்டு திரும்ப தண்ணீருக்குள் மூழ்கினான் கந்தன். சில நிமிடங்களில் மீண்டும் வெளிப்பட்டு இழுங்க என்றான். அவர்களும் இழுத்தனர். ஆனால் எவ்வளவு முயன்றும் ஒரு அங்குலம் கூட நீர்ப்படுகையிலிருந்து அந்த சிலையை தூக்க முடியவில்லை. இதை பார்த்துவிட்டு ஒவ்வொருவராக வந்து தேர் இழுப்பது போல் கயிற்றை பிடித்து ஒரு சேர இழுத்தார்கள். அப்படியும் அந்த சிலை நகரவில்லை. ஒரு சில அடிகள் மேலேறிய சிலை அப்படியே திரும்பவும் கீழ் இறங்கியது. நாட்டாமை, சாஸ்திரிகளும் குருக்களும் கூட ஆளுக்கொரு கைப்பிடித்தார்கள். அப்பொழுதும் சிலையை இழுக்க முடியவில்லை. எல்லோரையும் வியப்பும் அதிர்ச்சியும் ஆக்கிரமித்தது. கந்தனும் கிணற்றுக்குள் சிலையோடு கயிற்றை கட்டி போட்டுவிட்டு மேலே ஏறி வந்துவிட்டான். அவனை மலர்விழி பனித்த விழிகளோடு பார்த்தாள். மலரு, மச்சான், நீ பேசிட்ட. ஆமா மலரு, எல்லாம் உள்ள இருக்கிற அந்த ஆத்தாவோட கருணை. ஆமா மச்சான், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சரி மலரு, பொறவு பேசலாம். நானும் போய் கயிறை பிடிச்சு சிலையை எடுக்க முயற்சி பண்றேன். கந்தனும் சென்று ஒரே மூச்சாக பிடித்து இழுக்க விறுவிறுவென்று மேலேறத் தொடங்கியது சிலை. ஆனால் கிணற்று விளிம்பு வரை வந்துவிட்டு கனம் தாங்காமல் அவ்வளவு பேரையும் இழுத்து கொண்டு மீண்டும் கிணற்றுக்குள் விழுந்தது. கூட்டமே அப்படியே நொறுங்கிவிட்டது. நாட்டாமை சாஸ்திரிகளிடம் புலம்ப ஆரம்பித்தார். சாமி, என்ன சாமி நடக்குது இங்க? ஒரு பக்கம் ஊமைக்கு பேச்ச கொடுத்து பேச வச்சவ இன்னொரு பக்கம் வெளிய வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளே. நானும் பார்த்துண்டுதானே இருக்கேன் நாட்டாமை. நிச்சயம் இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சரியான காரணம் இருக்கணும் என்று சாஸ்திரிகள் சொல்லி முடித்தபோது அங்கே குருக்களின் 7 பெண்கள் வந்து சேர்ந்தார்கள். 7 பேரின் தோற்றமும் அவர்களின் உடையின் வண்ணமும் அப்படியே அந்த சப்தமாதாக்களே நேரில் வந்துவிட்டது போலத்தான் இருந்தது. கன்னிப்பட்டி ஜனங்களும் தங்கள் வாழ்நாளில் இவ்வளவு தேஜசான பெண்களை பார்த்ததில்லை.
அந்த 7 சகோதரிகளும் பார்த்தபோது கிணற்று மேட்டிலிருந்து வாசல் வரை கயிறு நீண்டு கிடந்தது. அவர்கள் சென்று அந்த கயிறைத் தொட்டு இழுக்க சிலையும் சல்லென்று மேலே வர ஆரம்பித்தது. எல்லோரும் அப்படியே விக்கித்துப் போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். குருக்களின் 7வது மகள் சாமுண்டீஸ்வரி மேலே வந்த சாமுண்டி விக்கிரகத்தை அப்படியே தொட்டு தூக்கினாள். அவள் வரையில் ஒரு மரக்கட்டையை தூக்குவது போல் அது லேசாகத்தான் இருந்தது. சிலையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு திரும்பிய சாமுண்டீஸ்வரியை பார்த்த அத்தனை பேரும் வாய்ப்பிழந்தார்கள். சாஸ்திரிகள் கைகூப்பி அப்படியே சாமுண்டிக்கான காயத்ரியையும் பரவசத்தோடு உச்சரிக்கத் தொடங்கினார். ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ சாமுண்டா பிரஜோதயாத். அவர் சொல்வதை பார்த்து சாமிநாத குருக்களும் கூற கந்தனும் கூறினான். சாமுண்டீஸ்வரியும் அந்த விக்கிரகத்தை அப்படியே தனி மனுஷியாக தூக்கி சென்று நாட்டாமை வீட்டு கொல்லையில் உள்ள இலந்தை மரத்தடியில் வைத்தாள். நாட்டாமை ஓடி வந்தார். அப்படியே சாஷ்டாங்கமாக சாமுண்டீஸ்வரின் விக்கிரகத்திற்கு முன்னால் விழுந்தார். எழுந்தவர் சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மாடி, மொத்த ஊரு சேர்ந்து கயிறு கட்டி இழுக்க பார்த்தோம், முடியல. ஆனா நீங்க 7 பேரு, அதுவும் பொட்ட புள்ளைங்க, சாதாரணமா இழுத்து இந்த சாமிய வெளிய போட்டுட்டீங்க. இத என்னன்னு சொல்றது? உங்க சக்திய நாங்க தெரிஞ்சுக்கத்தான் எப்படியெல்லாம் நடந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெளிவாயிடுச்சு. அடுத்து அந்த 7 பேரையும் ஊர் பெண்கள் அவ்வளவு பேரும் சூழ்ந்து கொண்டு கன்னத்தை வருடி திருஷ்டி கழித்தனர். ஊருக்குள் ஒரு புதிய பரவசம் பரவியிருந்தது. சாஸ்திரிகள் குருக்களோடு போய் மூலையாக அமர்ந்து விட்டார். கந்தன் வந்து சாஸ்திரிகளின் காலில் விழுந்தான். சாமி, எனக்கு பேச்சு வர நீங்க தான் காரணம். எழுந்திரு கந்தா, நான் இல்லை, அந்த சாமுண்டியை சொல்லு. அடுத்து மணியக்காரர் மகாலிங்கம் தன் மகள் மலர்விழியுடன் சாஸ்திரிகளிடம் வந்தார். சாமி, உங்களாலத்தான் என் மக கிடைச்சா. இப்போ என் மருமகனுக்கும் பேச்சு வந்துடுச்சு. நீங்க இந்த ஊருக்கு வந்த நேரம் தங்கமான நேரம் என்று கண்கலங்கினார். மணியக்காரரே, என்னை புகழ வேண்டாம். கந்தனுக்கு மனப்பூர்வமா உங்க பொன்னை கொடுங்கோ, அதுதான் எனக்கு நீங்க செய்யற மரியாதை என்று சாஸ்திரிகள் சொல்ல அவர் எதிரிலேயே மலர்விழியை இழுத்து கந்தனின் கைகளோடு சேர்த்து வைத்தார் மகாலிங்கம். மலர்விழியிடமும் வெட்கம் பூத்து வழிந்தது. நிறைய நல்ல காரியம் நடக்க இருக்குது, அதுக்கு இதுதான் காரியம் போல என்றபடியே நாட்டாமையும் மகேஸ்வரனும் நெருங்கி வந்தார்கள். அவர்களும் அப்படியே அவர் அருகில் சம்மணமிட்டு அமர்ந்தார்கள். இலந்தை மரத்தடியில் சாமுண்டீஸ்வரிக்கு விளக்கு ஏற்றி பூ போட்டு ஒரு எளிய பூஜையை தொடங்கிவிட்டார்கள் ஊர் பெண்கள். அதையெல்லாம் பார்த்தபடியே நாட்டாமை கேட்டார். சாமி, 7 பேர்ல ஒரு சாமி சிலைதான் கிடைச்சிருக்கு. மீதி 6 எங்க இருக்கு, யார் கையில இருக்குன்னு தெரியலையே சாமி. கவலைப்பட வேண்டாம் நாட்டாமை, எல்லாமே ஒரு திட்டப்படி நடந்துட்டு இருக்கு. அதோ உட்கார்ந்திருக்காளே சாமுண்டி, எல்லாத்தையும் அவா பாத்துப்பா என்றார் சாஸ்திரிகள். ஆமா, விஸ்வநாதன் சார் எங்க என்று மகேஸ்வரன் கேட்க அனைவரும் அவனை பார்வையாலேயே துளாவினார்கள். ஆனால் விஸ்வநாதனை மட்டும் காணவில்லை. அவனைக் காணாத ஏக்கம் ரம்யாவின் முகத்தில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 6. கொடைக்கானல். ஜில்லென்ற குளிர்காற்று ஒவ்வொரு மனிதர்களின் காது மடலையும் திருகிக் கொண்டிருந்தது. திரும்பின பக்கமெல்லாம் பச்சை. மொத்த மலைக்கும் சாம்பிராணி புகை போட்டது போல மேகக்கூட்டம். வாலாட்டி குருவிகள் படு உற்சாகமாக அந்த மலைவானில் பறந்து கொண்டிருந்தன. ஒரு கூட்டமாக ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கும் அந்த மேல்நாட்டவர்களும் கூட அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பயணம் செய்து வந்திருந்த பஸ்கள் சாலை மேல் நின்று கொண்டிருக்க அவர்கள் புல்வெளி மேல் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை கொடைக்கானலுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கான யோக பயிற்சி வகுப்புக்கும் ஏற்பாடு செய்திருந்த கொடைக்கானல் மேனேஜர் தனது காரில் யோகி சிவத்தின் சிஷ்யர்களான அந்த 5 பேருடன் அவர்கள் நிற்கும் புல்வெளி பகுதிக்கு அழைத்து வந்தார். 5 பேருமே ஒரே சீருடையில் வெள்ளை பைஜாமா குர்த்தா அணிந்திருந்தார்கள். பார்க்கும் போதே அவர்களிடம் யோக லட்சணம் நன்றாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவர்களை பார்க்க மேல்நாட்டவர்களும் ஒன்றாக கூடினார்கள். அவர்களை வழிநடத்தும் பேராசிரியர் ஒருவர் அவர்களை புல்வெளியில் வரிசையாக அமர வைத்தார்.
பிறகு யோகி சிவத்தின் சீடர்களான கௌரி சங்கர், விஷ்ணு, லக்ஷ்மிகாந்தன், இந்திரன், சாமுண்டீஸ்வரன் ஆகிய 5 பேரையும் வரிசையாக நிறுத்தினார். அடுத்து இந்த 5வரையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை 5 குழுக்களாக பிரித்தார். யோக பயிற்சி ஆரம்பமானது. பயிற்சியில் பங்கு கொள்ள முடியாதபடி கையில் அடிபட்டிருந்த ஜான்சன் என்பவர் நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கு மிகவும் போர் அடித்தது. மெல்ல எழுந்து சற்று காலார நடக்கத் தொடங்கினார். அந்த பேராசிரியர் பார்த்துவிட்டு சத்தம் போட்டு கத்தி கேட்டார், மிஸ்டர் ஜான்சன், வேர் ஆர் யூ கோயிங்? ஜஸ்ட் வாக்கிங் ப்ரொஃபசர் என்று அவரும் பதிலளித்தார். கொடைக்கானலும் அவர் முன் தனது அழகை சிந்திக் கொண்டிருந்தது. வெள்ளை யானை ஒன்று குறுக்கில் செல்கிற மாதிரி மேகக்கூட்டம் குறுக்கிட்டது. லேசாக சாரல் மழையும் பெய்யவும் அவருக்கு குஷியாகிவிட்டது. அப்படியே நடந்து கொண்டே மலையை சுற்றி பார்த்தவர் எதிரில் ஒரு அசுரச் சரிவு. அந்த சரிவில் மலைச்சாரல் பன்னீர் கோடு போல இறங்கிக் கொண்டிருந்தது. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர் என்று முணுமுணுத்தவரின் காலடியில் மழைநீரின் ஓட்டத்தால் மெல்லிய தளர்வு. அதே சமயம் மிஸ்டர் ஜான்சன் என்று பெருங்குரலோடு அவரை தேடியபடி குடையோடு சிலர் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த குரல் கேட்டு திரும்பிய வேகத்தில் அப்படியே தடுமாறி சரிவில் விழுந்தார். விழுந்தவர் மெத்தென்ற புல்வெளி மேல் உருண்டு உருண்டு ஓடி கீழே அதல பாதாளத்திற்கு சென்று விட்டார். அங்கே ஒரு புதருக்குள் போய் விழுந்தது அவர் உடம்பு. அந்த புதரில் வரிசையாக 7 சப்தமாதாக்கள் சிலைகள். அருகில் ஃபாரஸ்டர் விஸ்வநாதன் அவற்றை கூர்ந்து பார்த்தபடி. 4ஆம் கன்னி, அத்தியாயம் 1. அந்த குகைக்குள் ஒரு வெள்ளைக்கார உருவம் வந்து விழுந்ததை முதலில் விஸ்வநாதன் உணரவே இல்லை. விழுந்த வேகத்தில் மயக்கமாகிவிட்டார் ஜான்சன். தற்செயலாக திரும்பிய விஸ்வநாதனுக்கு பகீர் என்றது. அடிவயிறும் கலங்கியது. ஜான்சனையே மிரண்டு போய் பார்த்தான். என்ன இது? ஒருவேளை ஃபாரின் போலீஸையெல்லாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ? இப்படி யோசித்தபடியே விஸ்வநாதன் ஜான்சனை பார்த்தபடி இருக்க, ஜான்சன் தலையிலிருந்து ரத்தம் கொட்டியபடி இருந்தது. ஜான்சனுக்கு கட்டு போடுவதா இல்லை அப்படியே தூக்கி செல்வதா என்று பெரிய குழப்பமாகவே இருந்தது விஸ்வநாதனுக்கு. எப்படியோ வந்து விழுந்த வேகத்தில் ஜான்சன் மயக்கமாகிவிட்டது. விஸ்வநாதனுக்கு சௌகரியமாகிவிட்டது. எழுந்து மறைவான அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து சுற்றிலும் பார்த்தான். ஒரே மேகக்கூட்டம். 10 அடிக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பது கூட தெரியவில்லை. அடுத்து என்ன செய்வது என்று விஸ்வநாதன் யோசிக்கும் போது அந்த புகை மூட்டத்துக்குள் ஒருவன் நடந்து வரும் சத்தம் கேட்டது. அவன் முதலாக கன்னிப்பட்டிக்குள் நுழைந்த அதே மாந்திரீகன். இடுப்பில் கருப்பு வேட்டி, தோளில் ஜோல்னா பை, நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு, புருவத்தில் அடர்த்தியான கருமை என்று மிரட்டும் தோற்றம். கண்களிலும் அதே குரூரம். அவன் வரவும் விஸ்வநாதனுக்கு ஏனோ உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. குளிரில் நடுங்குபவன் போல கைகளை கட்டிக்கொண்டான். பணிவாக எழுந்து நின்றான். அவன் பார்வையோ மயங்கிக் கிடக்கும் வெள்ளைக்காரன் மேல்தான் சென்றது. யாரு இவன்? தெரியாது. எங்க எப்படி வந்தான்? உருண்டு வந்து ஒரு பொட்டல மாதிரி விழுந்தான். உண்மையாவா? நான் உங்க அடிமை, பொய் பேசுவேனா? விஸ்வநாதன் குரலில் அசாத்தியமான அளவில் ஒரு பணிவு, குழைவு. அதன்பின் அந்த மாந்திரிகன் பேசவில்லை. மளமளவென்று அந்த வெள்ளைக்காரனை தொட்டு தூக்கினான். வெள்ளைக்காரனுடன் புறப்பட்ட மாந்திரீகன் அந்த மேக மூட்டத்துக்குள் புகுந்து மறைந்து போனான். மேலே யோகா மாஸ்டர் 5வரும் தனித்தனியே அந்த பசும் புல்வெளியில் மற்ற வெள்ளைக்காரர்களுக்கு வகுப்பு எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் அவர்களை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஜான்சனை தேடி சென்ற டூரிஸ்ட் ஆர்கனைசர் அங்கு வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தார். வாக்கிங் போன ஜான்சன் காணாம போயிட்டாரு என்றார். அவ்வளவு பேருக்குமே பகீர் என்றது. அந்த ஜெர்மனிக்காரர்களில் ஒருவன், ஆளுக்கொரு பக்கமா போய் தேடலாமா என்று கேட்டான். நோ, நீங்க யாரும் இந்த கிரவுண்டை விட்டு நகரக்கூடாது. அப்புறம் உங்களை தேட முடியாது. இந்த மலைக்காட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு 4-5 உள்ளூர்காரங்க மூலமா தேடிக்கிறேன். எப்படியும் கண்டுபிடிச்சிடுவோம். யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தகவல் தெரியட்டுமேனு தான் சொன்னேன் என்றார் ஆர்கனைசர். அவர்களும் தங்களுக்குள் முணுமுணுவென்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள்.
மொத்தத்தில் யோக பயிற்சி எடுக்க முடியாதபடி அனைவரும் பதற்றத்திற்கு சென்று விட்டார்கள். பயிற்சி கொடுக்க வந்த அந்த 5 இளைஞர்களுக்கும் ஏமாற்றமாகிவிட்டது. சார், இனி அந்த ஜான்சன் கிடைச்சாதான் இவங்க நாங்க சொல்றத முழுசா கேட்பாங்க. அதனால நாங்களும் தேட வர்றோம். அவர் நிச்சயமா இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு என்றான் 5 பேரில் ஒருவனான இந்திரன் ஆர்கனைசரிடம். 5 பேரும் ஆர்கனைசரோடு சேர்ந்து புறப்பட்டார்கள். அத்தியாயம் 2. பஞ்சாபகேச சாஸ்திரிகளுக்கு கன்னிப்பட்டி மிக மிக பிடித்து போய்விட்டது. வெயிலே தெரியவில்லை. இதமான பச்சை சூழ்ந்த வெளிகள், அதிக சப்தமில்லாத ஒருவித அமைதி. திண்ணையில் அமர்ந்தபடி ஜபம் செய்து கொண்டிருந்தார். வீட்டுக்குள் சாமிநாத குருக்களின் 7 பெண்களிடமும் 7 விதமான வேலை. ஒருத்தி அரிசி உடைத்துக் கொண்டிருந்தாள், ஒருத்தி வெண்ணெய் எடுத்துக் கொண்டிருந்தாள், ஒருத்தி காய் நறுக்கிக் கொண்டிருந்தாள், ஒருத்தி துணி துவைக்க, ஒருத்தி அடுப்பில் சமையலில் குறியாக இருந்தாள். பெரியவள் ரம்யா மட்டும் சின்னதாக ஒரு பூஜை அறையை உருவாக்கி கோலமெல்லாம் போட்டு விளக்கேற்றுவதில் மும்முரமாக இருந்தாள். அவ்வப்போது வாசற்பக்கம் சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவள் பார்வை வெளியே பார்த்துவிட்டு பிறகு உள்ளடங்கியது. அவளைப் போலவேதான் மகேஸ்வரியும். அவர்கள் இருவரின் போக்கையும் மற்ற சகோதரிகள் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். இந்திராணி அவர்கள் 7 பேரிலேயே சரியான குறும்புக்காரி. ஏங்கா, யாரு வரப்போறான்னு இப்படி வாசலை பாக்குற என்று மெல்ல ஆரம்பித்தாள். அவள் ஆரம்பிக்கவும் மற்றவர்களிடமும் பேச்சு துவங்கிவிட்டது. ரம்யாக்காவை பார்க்க யாராவது வர்றேன்னு சொல்லியிருக்காளோ என்னவோ. இல்லையாக்கா? வாய மூடுங்கடி. வெளியில போன நம்ம அப்பாவை இன்னும் காணலை. அதான் அவர் தலை தெரியறதான்னு பாக்குறேன். ஓ, நான் கூட ஜீப்ல வந்தாரே ஒரு ஆபீசர், அவர் வராரான்னு பாக்குறியோன்னு நினைச்சேன். செத்த வாய மூடுறியாடி, ஆபீசரு ஆட்டுக்குட்டின்னுட்டு. என்ன ரம்யாக்கா நீ, எங்களுக்கு தான் எப்ப விடியும்னு தெரியலை. உனக்கு ஒரு லைன் செட் ஆயிடுத்துங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா நீ என்னடானா இல்லைங்கிற மாதிரி எரிஞ்சு விழுறியே. ஏண்டி இப்படி வெளிப்படையாவே பறக்கறே? நம்ம எல்லாம் அந்த அம்பாளோட அம்சமா ஊரே நினைச்சுண்டு இருக்கு. ஆனா நாமளும் எங்க எதிர்காலத்தை நினைச்சுண்டு கவலையில இருக்கோம். ஊர் நினைக்கிறத கூட விடு. எனக்கே கூட ஆச்சரியமாத்தான் இருந்தது. ஊரே சேர்ந்து இழுத்தும் வராத சாமுண்டீஸ்வரி சிலை நாம இழுத்ததும் வந்துடுத்தே. ஒருவேளை நாம் நிஜமாலுமே தெய்வப் பிறவிகளா? வைஷ்ணவி கேள்வியோடு கண்களை சிமிட்டினாள். இவா ஒருத்திடி, தெய்வப் பிறவிகள் இப்படியா அரிசியில கல் உடைக்கும்? அங்க பாரு, ஒருத்தி அடுப்புல வேகுறா, ஒருத்தி துணியோடையும் சோப்போடையும் போராடிண்டு இருக்கா, இன்னொருத்தி வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கா. சரிதாண்டி, நாம தெய்வசக்தி உள்ள வாங்கறதுக்காக எந்த வேலையும் பண்ணக்கூடாதா? இந்த கேலண்டர் படத்துல இருக்கிற அம்பாள் அருள் தர்ற மாதிரி நாமளும் கைய வச்சுண்டே இருக்கணுமா? போருண்டி, முக்கியமான விஷயத்த விட்டுண்டு கண்ட பேச்சு எதுக்கு? எதுடி முக்கியமான பேச்சு? நமக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இல்ல இப்படியேத்தான் இருக்க போறோமா? அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. இப்படியேத்தான் இருக்க போறோம். நம்மள ஒருத்திக்கான முழுசா 3 பவுன்ல சங்கிலி கிடையாது. நம்மள 7 பேருக்கு வேண்டாம், ஒருத்தருக்கு, ஒரே ஒருத்தருக்கு முழுசா பாத்திரம் பண்டம்னு சீரு தேருமா? அதுவும் இல்லை. யோசிச்சு பாருங்கோ. அவர்கள் இப்படி கைக்கு கை வாய்க்கு வாய் என்று பேசிக்கொள்வது திண்ணையில் ஜபத்திலிருந்த பஞ்சாபகேச சாஸ்திரிகளுக்கும் கேட்டது. அப்போது பார்த்து சாமிநாத குருக்களும் வந்து அமர்ந்தார். என்ன சாமிநாதா, எங்க போயிட்டு வர்ற? அப்படியே காலார நடந்து போனேன் மாமா. வழியில ஊர்க்காரெல்லாம் புடிச்சுண்டா. சாமி, கன்னிசாமிங்களையே மகளா பெத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி மாஞ்சு போறா. அப்புறம் கிணத்துல இருந்து வெளியே வந்த அந்த சாமுண்டீஸ்வரி சிலைக்கு ஒரே மாலை பொங்கல்னு தடபுடல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஊருக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுடுத்துன்னு சொல்லு. அதுல என்ன மாமா சந்தேகம்? சரி, செத்த இங்க உட்காந்து உள்ளார உன் பெண்கள் பேசுறத கேளு. அதையெல்லாம் நான் தினமும் கேட்கறதுதான் மாமா. வாங்கோ, உள்ளே போகலாம். குருக்கள் உள்ளே போனார். மெல்ல பின்தொடர்ந்தார் சாஸ்திரிகள். பிள்ளைகளா, சமையல் ஆயிடுத்தா? ஆயிடுத்துப்பா. உட்கார்றேலா? மாமாவை கேளுங்கோ, அவர் சரினா நானும் சரி. சாஸ்திரிகளும் சரி என்று சொல்ல இலைகள் போடப்பட்டது.
கை கழுவிவிட்டு வரலாம் என்று சாஸ்திரிகள் கொல்லை பக்கம் கிணற்றடி நோக்கி நடந்தார். அங்கே நாட்டாமை நாராயணசிவம் வீட்டிலிருந்து கொண்டு வந்து கட்டியிருந்த பசுக்கள் இருந்தன. எங்கே பசுவை கண்டாலும் அதன் பிருஷ்டபாகத்தை தொட்டு வணங்குவது சாஸ்திரிகளின் வழக்கம். கால் கைகளை கழுவிவிட்டு அதை தொட்டு வணங்கலாம் என்று திரும்பினார். திரும்பியவருக்கு பகீர் என்றது. அங்கே 2 சிறுத்தை புலிகள். சிவந்த நாக்கை தொங்க போட்டபடி அவை இரண்டும் அவரை சாதாரணமாக பார்த்தன. சாஸ்திரிகள் முதலில் சற்று பயந்தாலும் சட்டென்று கைகளை கூப்பியபடி ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தார். அப்போது அவர் தோள்மேல் ஒரு கை விழவும் கண் திறந்தார். தோள்மேல் கை போட்டது சாமிநாத குருக்கள். மாமா, என்ன இது? கொல்லேல கை கழுவ வந்த இடத்திலையும் ஸ்லோகமா? அவர் பதில் சொல்லாமல் புலியைத்தான் பார்த்தார். ஆனால் அங்கே இப்பொழுது பசுக்கள் தான் இருந்தன. பின் சாஸ்திரிகள் அமைதியாக குருக்களோடு உள்ளே சென்றார். இலையில் அமர்ந்தார். பெண்கள் சாப்பாட்டை பரிமாறினார்கள். அப்போது முன்பு போலவே வீலென்று அலறிக்கொண்டு அடுப்பங்கரையிலிருந்து வெளியே வந்தாள் ரம்யா. பாம்பு, உள்ள பாம்பு என்று பதறினாள். உடனே அவள் ஓடி வந்த இடம் நோக்கி சென்று பார்த்தார் குருக்கள். அங்கே ஒரு துண்டு கயிறு கிடந்தது. ஏமா, கயிறுக்கும் பாம்புக்கும் நோக்கு வித்தியாசம் தெரியலையா? கயிறா? என்ன கயிறா? போய் பார் என்று தலையில் அடித்துக்கொண்டே திரும்பினார். வேடிக்கையாக சிரிக்கவும் செய்தார். ஆனால் சாஸ்திரிகள் அவர் போல் எல்லாம் சிரிக்கவோ நம்பாமல் போகவோ தயாரில்லை. சாமிநாதா, ரம்யா பாம்பை பார்த்ததா சொன்னது சரிதான். நான் கூட செத்த முந்தி கொல்லையில் பசுவை கற்ற இடத்துல 2 புலியை பார்த்தேன். என்ன மாமா சொல்றேல் என்று அதிர்ச்சியானார் குருக்கள். 7 பெண்களும் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யாரும் பயப்பட வேண்டாம். இது இந்த கிராமத்துல ஒவ்வொருத்தரும் பயப்படணுங்கிறதுக்காகவே நடக்கிற மாய்மாலம். சொல்லப்போனா இதைத்தான் குரளி விளையாட்டும்பா. குரளி விளையாட்டா? ஆமாம் சாமிநாதா, இதெல்லாம் ஒருவித குறுக்கு வழி. எதுக்கு மாமா இந்த குறுக்கு வழி? என்னடா அப்படி கேட்டுட்ட? செல்வம் இருந்தா அதை அபகரிக்க திருடன் வரமாட்டானா? மரத்துல பழம் பழுத்ததுன்னா அதை சாப்பிட கிளிக்கூட்டம் வரத்தானே செய்யும். அப்ப இதெல்லாம் மாய்மாலம்னா இங்க மட்டும் இவா கண்ணுக்கு மட்டும் ஏன் நடக்கணும்? இங்க மட்டும் இல்ல சாமிநாதா, ஊர்ல எல்லா வீட்லயும் இந்த நொடி இப்படி நடந்துண்டு இருக்கும். ஊரே நடுங்கணும். குறிப்பா உன் பெண்கள், நாங்க இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க மாட்டோம், நாங்க போறோம்னு சொல்லணும். இதுதான் அந்த மாய்மாலக்காரனின் குறி என்றார் சாஸ்திரிகள். அத்தியாயம் 3. கொடைக்கானலின் அந்த மலைக்காடு நினைத்து பார்க்க முடியாத அடர்த்தியில் இருந்தது. இந்த மண்ணில் இப்படியெல்லாம் கூட செடியும் கொடியும் மரமும் உள்ளனவா என்று ஆச்சரியமூட்டியது. அதற்கு மேல் பல வண்ணங்களில் புழு, பூச்சிகள், வண்டுகள். அங்கே கையில் டார்ச் லைட்டுடன் ஆளுக்கு ஆள் ஜான்சனை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். அந்த மலையிலேயே பிறந்து வளர்ந்த சிலரும் அவர்களோடு சேர்ந்து வழிகாட்டிக் கொண்டிருந்தார்கள். கௌரி சங்கரும் விஷ்ணுவும் தனித்தனி குழுவாகவும், லக்ஷ்மிகாந்தன், இந்திரன், சாமுண்டீஸ்வரன் ஒரே குழுவாகவும் தேட ஆரம்பித்தார்கள். ஜான்சன் ஜான்சன் என்று கத்திக்கொண்டே காட்டை சல்லடை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது லக்ஷ்மிகாந்தன் இந்திரனிடம் சொன்னான், அந்த ஆளு எங்கேயாவது மிஸ் ஆகி வேற பக்கம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல லக்ஷ்மி, அந்த நபர் சறுக்கி விழுந்த அடையாளம் நல்லாவே தெரியுது. அது ஒரு அதல பாதாள பகுதி வேற. அங்க விழுந்தா பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. அத கேட்டதிலிருந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆமா சார், அந்த பக்கமா மேய்ற ஆடு மாடுகளே சறுக்கி விழுந்துட்டா அவ்வளோதான். நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு அந்த ஏரியாவுக்கு மேல கழுகுங்க பறக்கும். அத வச்சே அங்க பாடி இருக்குதுன்னு உறுதிப்படுத்திக்கலாம். கூட வந்தவன் வேறு வயிற்றில் புலியை கரைத்தான். ஏயா, தப்பித்தவறி அங்க ஒரு விஐபி விழுந்துட்டாருன்னு வையே, பாடியை எடுத்துதான் தீரணும்னா என்ன செய்வீங்க என்று லக்ஷ்மிகாந்தன் கேட்டான். என்ன செய்வோம், முதல்ல நல்லா வசதியா கூலி பேசிக்குவோம். அப்புறமா நல்லா 1000 மீட்டர் நீளத்துக்கு கயிறுங்களை எடுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டு இறங்குவோம். மெகாஃபோனையும் கையில வச்சுக்குவோம். செல்போன் வேலை செஞ்சா அது மூலமா பேசி பேசி தகவல் சொல்வோம். மேல ஒரு குரூப் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி கயிறை விடுறதும் இழுக்கிறதுமா இருப்பாங்க.
அப்படின்னா இப்ப காணாம போயிட்டவரும் விஐபி மாதிரிதாயா. வெளிநாட்டுக்காரரு. நமக்கு இது பிரஸ்டீஜ் விஷயம். அதுக்கு என்ன சார் பண்றது? அந்த ஆளை யார் சார் பாஷை தெரியாத ஊர்ல தனியா போக சொன்னது? எனக்கென்னவோ நம்பிக்கை இல்ல. இந்த பாதாளத்துல விழுந்தா பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அவர்கள் ஆளுக்கு ஆள் சொல்வது ஒவ்வொன்றும் லக்ஷ்மிகாந்தனையும் இந்திரனையும் போட்டு பிராண்டியது. அப்போது யோகி சிவத்தின் மற்ற சீடர்களுமான கௌரி சங்கர், சாமுண்டீஸ்வரன், விஷ்ணுவும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த மலை குளிரிலும் அவர்கள் கழுத்தில் சொத சொதவென்று வியர்வை. வந்தவர்கள் எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்று கேட்டார்கள். அவர்களும் நத்திங், இந்த மலையில என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மற்றபடி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை என்றார்கள். சார், அவர் காணாம எல்லாம் போகல, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அடுத்து ஆக வேண்டியதா பாருங்க. அந்த மலை மக்களில் சிலர் சொன்னது 5 பேரையுமே உலுக்கி எடுத்தது. அந்த நொடி டொம் டொம் என்று ஒரு சப்தம் கேட்டது. மெல்லிய சாம்பிராணி வாசமும் அந்த பக்கம் தவழ்ந்து வந்தது. உடனே அந்த மலை மக்களில் சிலர், டேய் பண்ணாடி வராரு என்றனர். விரைப்புக்கும் மாறினர். பண்ணாடியா? ஆமா சார், பண்ணாடிதான். மலை பண்ணாடி. அருவிக்கர பெரிய பாண்டிச்சாமி கோவிலுக்கு போய் தினமும் பூஜை பண்ற பெரிய பண்ணாடி இவரு. சரிதான், இந்த சாமியாருங்க மலையில கூட இருக்காங்களா? இவரு சாமியார் இல்ல சார், ஜோசியரு. ஜோசியரா? ஆமா, முகத்தை பார்த்தே நடந்தது நடக்க போறது அம்புட்டையும் சொல்லிவிடுவாரு. அதை கேட்டு 5 பேருமே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள, பண்ணாடியும் மேகமூட்டத்துக்கு நடுவில் ஒரு தேவதூதன் போல அவர்கள் எதிரில் தோன்றினார். அவருக்கு அருகில் ஒரு உதவியாளன் அழுக்கு கோட்டு போட்டு தலைக்கு குல்லாயும் போட்டிருந்தான். ஒரு அரத பழசான முரசு ஒன்றை முன்கழுத்தில் மாட்டிக்கொண்டு டொம் டொம் என்று அவருக்கு முன்னால் தட்டிக்கொண்டே வந்தான். அவர்களும் அந்த நபரை பார்த்து கும்பிட்டு காலிலும் விழுந்து எழுந்தார்கள். பண்ணாடியும் ஒரு சிறிய துணிப்பைக்குள் விரல்களை விட்டு விபூதியை எடுத்து அவர்கள் நெற்றியிலிட்டு ஆசிர்வாதம் செய்தார். 5 பேரையும் நெருங்கி அவர்களுக்கும் விபூதி போட முனைந்தபோது அவர்கள் தடுத்து விட்டார்கள். எங்களுக்கு வேண்டாம், இதுலையெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படியா? ஆமாமா, நீங்க போங்க. உங்களுக்காக அங்க அருவிக்கர பாண்டிச்சாமி காத்துட்டு இருப்பாரு. போங்க, போய் பூஜைய போட்டுட்டு பொழைக்கிற வழிய பாருங்க. பண்ணாடி அந்த 5 பேரையும் ஒரு மாதிரி பார்க்கவும் அந்த மலை மக்களில் ஒருவன் சொன்னான். சாமி, இவங்க 5 பேரும் இந்த யோகாசனம், அந்தர்பல்டி, குட்டிக்கர்ணம் இதெல்லாம் சொல்லித் தரவங்க. நம்ம மலைக்கு வந்த வெள்ளக்கார கூட்டத்துல ஒருத்தர் காணாம போயிட்டாரு. நாங்களும் இந்த 5 பேரும் அவரை தேடிக்கிட்டு தான் இங்க வந்தோம். எனக்கென்னமோ அந்த மனுஷன் நம்ம கரடிப்பாறை சரிவுல விழுந்துட்ட மாதிரி தெரியுது. நடந்ததை ஒருவன் சுமாராக சொல்லி முடித்தான். அந்த பண்ணாடி என்பவரும் அதை கேட்டு கண்களை மூடி ஏதோ மந்திரம் போல சொல்லத் தொடங்கியிருந்தார். சாமி அருள்வாக்கு சொல்லப் போவது என்று ஊர்க்காரங்களும் பில்டப் கொடுத்தார்கள். அவர்கள் 5 பேரும் ஒரு குறுஞ்சிரிப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கண் திறந்த பண்ணாடியும், அந்த வெள்ளக்கார மனுஷன் சாகல, உயிரோடத்தான் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நபர் பேசுறது உங்க ஒருத்தர் காதுக்காவது கேக்கும். இந்த மலைக்கு இந்த நிமிஷம் ஆத்தா வந்திருக்கிறா. அவ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அவளே சொல்லிட்டால, நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அவர் முன்னடக்க டொம் டொம் என்று தட்டிக்கொண்டே அவரது அல்லக்கை பின்தொடர்ந்தான். சாமியே சொல்லிடுச்சு வெள்ளக்காரர் சாவலன்னு, அப்ப நீங்க தாராளமா நம்பலாம் என்றனர் படு நம்பிக்கையாக. நாங்களும் அவர் செத்துட்டதாவே நினைக்கலையே. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் பேசுவாருன்னு சொல்லியிருக்காருல. அது சரி, அவர்கிட்ட செல்போன் இருக்கலாம், ஆனா எங்க நம்பர் அவருக்கு தெரியாதே. அப்புறம் இங்க டவரும் கிடைக்கணுமே. இதோ பாருங்க சார், சாமி சொன்னா சொன்னதுதான். நீங்க போங்க, அவர் பேசுவாரு. உங்க சாமி சொல்லிட்டாருங்கிறதுக்கெல்லாம் நாங்க அப்படியே போக முடியாது. நாங்க முடிஞ்ச அளவுக்கு தேடதான் போறோம் என்று சொன்னபடி அந்த 5வரும் மீண்டும் தேடத் தொடங்கினார்கள். ஒரு சதுரப் பாறை மேல் படுத்த நிலையில் கிடந்தது ஜான்சனின் உடல். அருகில் மாந்திரீகன் பாறையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். பக்கமாய் அருவி ஒன்று பாயும் சப்தம் கேட்டது. அவன் அதில் குளித்திருந்தான். உடம்பில் ஈரம் சொட்டி வடிந்து கொண்டிருந்தது. அவன் ஏதோ வழிபாடு செய்கிறான் என்பது துல்லியமாக தெரிந்தது. சற்று தள்ளி ஒரு மரத்தடியில் ஒரு நடுக்கல் தெரிந்தது.
அதற்கு மஞ்சள் குங்குமம் சூட்டி அங்கே தெய்வ சாநித்தியத்தை அவன் இழுத்து உருவாக்கியிருந்தான். அவன் ஜான்சன் உடலை சுற்றி சுற்றி வந்தபோது அடிக்கடி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டான். சிறிது தூரத்தில் யாரோ வருவது போல் சப்தம் கேட்கவும் நின்று பார்த்தான். சற்று தள்ளி ஒரு பெரிய வெட்டரிவாள் இருந்தது. ஜான்சனை கிடத்தியிருந்த பாறையில் பக்கவாட்டில் நிறைய இரத்தக்கரை படிந்திருந்தது. ஜான்சனையும் அவன் பலி கொடுக்கத்தான் சுற்றி வருகிறான் என்பது சொல்லாமலே தெரிந்தது. அதே சமயம் அங்கே ஒரு பக்கவாட்டு சரிவிலிருந்து ஃபாரஸ்டர் விஸ்வநாதன் ஏறி வந்தபடி இருந்தான். அவனை பார்க்கவும் அப்படியே நின்றுவிட்டான். எங்க வந்த? உங்கள பார்க்கத்தான். உன்ன அங்கேயே இருன்னு தானே சொன்னேன். நானும் அங்கதான் இருந்தேன். ஆனா என்னால அங்க இருக்க முடியல. ஏன் முடியல? அந்த சிலங்க கிட்ட இருந்து ஒரே அழுக சத்தமும் சிரிப்பு சத்தமும் மாறி மாறி கேக்குது. என்ன ஒளர்ற? ஒளரல, நீங்களே வந்து கேட்டு பாருங்க, தெரியும். இல்ல, இருக்காது. நீ பொய் சொல்லலையே. நான் உங்க அடிமை, பொய் சொல்வேனா? சரி, நீங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த மாந்திரீகன் ஈர உடம்புடன் ஜான்சன் உடம்புக்கு விஸ்வநாதனை காவல் வைத்துவிட்டு கிளம்பினான். விஸ்வநாதனும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அங்கேயே நிற்கத் தொடங்கினான். சில வினாடிகள்தான் சென்றிருக்கும். அங்கேயும் ஒரு அழுகுரல் கேட்டது. பெண்ணொருத்தி விசும்பி விசும்பி அழுவது துல்லியமாக கேட்டது. ஆனால் யார் எங்கே இருந்து அழுகிறார் என்பது மட்டும் தெரியவில்லை. சட்டென்று அந்த அழுகை குரல் நின்று கலகலவென்று சிரிப்பு சப்தம் கேட்டது. விஸ்வநாதனுக்கு நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவன் தன் வாழ்நாளில் எவ்வளவோ அழுகுரல்களை கேட்டிருக்கிறான். இது முற்றிலும் வேறுபட்டிருந்தது. அதற்கு மேல் அவனால் அங்கே நிற்க முடியவில்லை. ஒரு சக்தி அவனை அந்த இடத்தை விட்டு ஓடு என்றது. விஸ்வநாதன் ஓடத் தொடங்கினான். ஓட்டத்தைத் தொடர்ந்து சாரல் மழையும் பெய்ய ஆரம்பித்தது. மழையில் ஜான்சன் உடம்பு நனைந்ததில் மயக்கம் நீங்குவது போல ஒரு அசைவு. அதே சமயம் காட்டுச் செடிகளை விலக்கிக் கொண்டு சில பெண்கள் அங்கே ஜான்சன் உடம்பு முன் கூடத் தொடங்கியிருந்தார்கள். அவர்கள் அவ்வளவு பேரும் ஒன்று போல உடை உடுத்து இருந்தார்கள். ஆனால் நெற்றியில் திலகங்களில் மற்றும் வேறுபாடு. உடையிலும் அவர்களிடம் வெவ்வேறு வண்ணங்கள். காட்டுவாசி பெண்களைப் போலத்தான் தோன்றினார்கள். ஆனாலும் முகத்தில் இனம் புரியாத வசீகரம் இருந்தது. கண்ணிரண்டிலும் நல்ல ஒளி. நெற்றி நிலாத்துண்டு போல ஜொலித்தது. கூந்தலும் அலைப்பாய்ந்தது. விரல்களெல்லாம் நன்கு நீண்டிருக்க நுனியில் பவளக்கவசம் போல நெகங்கள். ஒருத்தி கையில் பிரம்பு கூடை, இன்னொருத்தி கையில் பூன் போட்ட குச்சி. அதே மாதிரி ஒருத்தி கையில் அல்லிப்பூ, இன்னொருத்தி கையில் தாமரை மலர், இன்னொருத்தி மாம்பழம் ஒன்றை வைத்திருக்க ஒருத்தி கையில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்தது. அவர்கள் அவ்வளவு பேரும் ஜான்சன் உடம்பை சூழ்ந்து நிற்க ஜான்சன் எழுந்து அமர்ந்தார். அவர்களோ சின்ன குழந்தை போல் சிரித்தார்கள். ஜான்சனுக்கு மயங்கி விழுந்தது மட்டும்தான் ஞாபகத்தில் இருந்தது. இப்பொழுது எங்கிருக்கிறார், எப்படி இங்கே வந்தார் என்று பெரிய குழப்பம். பாஷை வேறு தெரியாது. அதை அவர் முகம் எதிரொலித்தது. அவர்களோ அவரை கொஞ்சம் கூட தடுமாற விடவில்லை. "டோன்ட் வாரி, வி ஆல் வில் சேவ் யோர் லைஃப்" என்று அவருக்கு புரிந்த ஆங்கிலத்தில் பேசவும் ஜான்சனிடம் திக்குமுக்காடல். சம்பந்தமில்லாத தோற்றம், ஆனால் பாஷையில் மேதா விலாசம். ஜான்சனுக்குள் இனம் புரியாத தடுமாற்றம். நான் இப்ப எங்க இருக்கேன்? மலைகளின் இளவரசின்னு எங்க மக்கள் சொல்ற கொடைக்கானல் மலையோட மடியில இருக்க நீ. நீங்களா யாரு? நாங்க இந்த மலையோட பெண்கள். இந்த காட்டுல வாழ்ற காட்டுவாசிகளா? நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. நான் இப்பவே என் ஆளுங்களை பார்க்கணும். அவங்க கிட்ட போகணும். அவங்களும் என்னை தேடுன்னு தேடிட்டு இருப்பாங்க. கவலைப்படாத, போய் சேரலாம். அதுக்கு முந்தி உன் காலை அசைக்க முடியுதா பாரு. அவர்கள் சொல்லவும் தான் எழுந்து காலை தூக்கி வைத்தார். ஆனால் எலும்பு முறிந்தாற்போல் ஒரே வலி. அந்த முயற்சியில் அப்படியே சுருண்டும் விழுந்துவிட்டார். உடனேயே அந்த 7 பெண்களில் ஒருத்தி அவரை நெருங்கி அவரை தொட்டு தூக்கி அமர வைத்தாள். அவளது ஸ்பரிசம் பட்ட நொடி அவருக்குள்ளும் ஒரு இனம் புரியாத பரவசம். உடம்பில் புதிதாக ஒரு தெம்பு குதிரை பிடரி சிலிர்க்க ஓடுகின்ற மாதிரி இருந்தது. அவளோ ஒயிலாக ஒரு புன்னகை பூத்தாள்.
Thank you so much. What is your name? My name is Indrani. ஹே ஹெந்த்ராணி. ஜான்சன் வாயில் அந்த பேர் சரியாக நுழையவில்லை. ஆனாலும் அவள் ஆம் என்று தலையசைத்தாள். அடுத்து அவரை நடக்க சொன்னார்கள். அவரும் காலை தூக்கி வைத்து நடக்க முயன்றார். முதல் 2 அடிகள்தான் சிரமமாக இருந்தது. அதன்பின் மிகவும் சகஜமாகிவிட்டது. அடிபட்டு எலும்பு நொறுங்கியதாக நினைத்தது தப்போ, உண்மையில் சாதாரண சதைப்பிசகுதான் என்று அவர் மனம் நம்பியது. அவர் வரையில் மாந்திரீகன் கடத்திக் கொண்டு வந்து கல்படுக்கையில் கிடத்தியது எல்லாம் துளிக்கூட நினைவில் இல்லை. மாந்திரீகனும் அந்த குகைக்குள் சென்று அழுகுரல் கேட்கிறதா, சிரிப்பு சத்தம் கேட்கிறதா என்று நெடுநேரம் இருந்து பார்த்துவிட்டு அலுப்புடன் திரும்பினான். அவன் வந்து கொண்டிருப்பது தெரியாமல் ஜான்சனுடன் அந்த 7 பேரும் பேசிக் கொண்டிருந்தாலும் ஒருத்திக்கு சற்று சுருக்கென்றது. அங்கிருந்து புறப்படும் நேரம் வந்துவிட்டதாக கருதினாள். வாங்க, இங்கிருந்து கிளம்பலாம். நீங்களும் உங்க நண்பர்களையெல்லாம் பார்க்கணும்ல என்று அவள் கூற அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். அத்தியாயம் 4. அந்த பாறையை அடைந்த மாந்திரிகனுக்கு பகீர் என்றது. ஜான்சனை காணாத அதிர்ச்சி ஒரு புறம் என்றால், விஸ்வநாதனும் அங்கு இல்லாதது கோபத்தை கூட்டியது. சிலுசிலுவென்ற சூழ்நிலையும் மீறிக்கொண்டு உடம்பு காந்தியது. அதிசயம் போல மனித உடல் கிடைத்தது. அதை பலிப்பிரசாதமாக்கி சில அரக்க சக்திகளை திருப்திப்படுத்த, சப்த கன்னியர்களையும் தன் வசப்படுத்த ஒரு வழி கிடைத்ததாக எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் விஷயம் மாறிப்போகவும் அவனுக்குள் அனல் கனன்றது. இடையில் ஒரு மைக்குப்பியை வைத்திருந்தான். அதை எடுத்தவன் தன் புருவத்தில் அழுத்தமாக பூசிக்கொண்டான். அந்த மையை பூசிக்கொண்டால் பிறர் பார்வையில் படாமல் தெரியலாம் என்பது அதற்குண்டான சக்தி. மையை பூசிக்கொண்டவன் காலை உதைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்ட போது எதிரில் மழையில் நனைந்த கோழி குஞ்சு போல விஸ்வநாதன் வந்தான். விஸ்வநாதனை அவன் பார்த்த பார்வையே கர்ண கடூரமாக இருந்தது. விஸ்வநாதன் தலையை தாழ்த்தி கொண்டான். எங்க போயிட்ட என்று ஒரு அலறு அலறினான். விஸ்வநாதன் எதிரில் எல்லாம் ஒருவராலும் நின்று பேச முடியாது. டிபார்ட்மெண்டில் அப்படி ஒரு கம்பீரமான பர்சனாலிட்டி. அப்படிப்பட்டவன் வார்டன் முன் சிறை கைதி போல் நடுங்கியபடி நின்றான். ஒன்னத்தாயா, எங்க போயிட்ட? இங்க இருந்த அந்த வெள்ளக்காரன் உடம்பு எங்க? அது அது இங்கேயும் சிரிப்பு சத்தமும் அழுக சத்தமுமா கேட்டுச்சு. பயமாயிருந்தது. அதான் உங்களை பார்க்க கிளம்பிட்டேன். அப்ப என்ன பார்க்க குகைக்கு வராம எங்க போன? நான் அங்க போனப்ப நீங்க அங்க இல்ல. அங்கிருந்து கிளம்பிட்டீங்க போல. இங்க இருந்த வெள்ளக்காரன் எங்கயா போனா? அத முதல்ல சொல்லு. எனக்கு தெரியாது. மயக்கத்துல தானே இருந்தாரு. என்னையவே கேள்வி கேட்கிறியா? இரு, உன்னை வஜ்ரபேரிக்கு சேவகம் பண்ண விட்டாதான் புத்தி வரும். தினசரி 100 பனைமரத்துல ஏறி கள்ளு இறக்கி தர சொல்லும். செய்யலேனா உடம்புல தேளும் பாம்பும் விழ வைக்கும், தெரியுமா? ஐயோ வேண்டாம், நீங்க சொல்ற எல்லாத்தையும் தான் நான் கேட்கிறேனே. என்ன பிரயோஜனம்? ஒரு பலி பிரசாதம் தானே தேடி வந்தது. அதுலயும் வெள்ளை வெளேர்னு ஒருத்தன் கிடக்கிறது எவ்வளோ விசேஷம் தெரியுமா? நீங்க வருத்தப்படாதீங்க, நான் போய் 4 பக்கமும் தேடி பார்க்கறேன். விஸ்வநாதன் சொல்லிக் கொண்டிருக்க மாந்திரிகன் பார்வை அங்கே மண்தரை பரப்பை பார்த்தது. அதில் ஏராளமான கால்தடங்கள், குறிப்பாக வெள்ளைக்காரனின் ஷூ தடயம் பளீச்சென்று தனியே தெரிந்தது. அதுவே அவன் மயக்கம் நீங்கி எழுந்து நடந்து சென்றதை அவனுக்கு உணர்த்திவிட்டது. அடுத்த நொடி அவன் கண்கள் இரண்டும் விரிய, முகமும் இரத்த சிவப்புக்கு தன்னை மாற்றிக்கொண்டது. எங்க கூட்டமா யாரோ வந்திருக்காங்க. இது அவங்க வேலை. என் கோட்டைக்குள்ள யாரு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடுமே. ஆனா இங்க பல பேர் வந்தும் எனக்கு யாருன்னு தெரியலேனா? அவன் உரக்க கேள்வி எழுப்பினான். பின் வந்தவர்களை தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவனுக்குள் அவன் ஏவலுக்கு கட்டுப்பட்ட எவ்வளவோ மந்திர சக்திகளில் ஒன்றை அழைத்தான். அவன் இடுப்பில் ஒரு சிறு பேனாக்கத்தி இருந்தது. அதை எடுத்தவன் தன் கையின் மணிக்கட்டை கீறி இரத்தத்தை தரையில் சிந்தினான். பின் ரத்த பீஜ சாலராத்ரா, என் இரத்த பானத்தை பிரசாதமா சாப்பிடவா என்று தொண்டை கிழிய கத்தினான்.
கீழே தரையில் சிந்திய ரத்தம் அடுத்த நொடியே மாயமாய் மறைந்து போனது. அவனது இரத்தக்கீறல் பட்ட கையையும் யாரோ சிலர் இழுத்து வைத்து வாயைக் கொண்டு உறிஞ்சுகிற மாதிரி ஒரு காட்சியை விஸ்வநாதன் பார்த்தான். அவன் கையை மேலும் கீழும் ஆட்டினான். அவன் உடம்பு யாரோ கயிற்றால் கட்டி இழுத்தது போல் மேலே சென்றுவிட்டு பொத்தென்று கீழே விழுந்தது. விழுந்தவன் மளமளவென்று இடுப்புத் துண்டை அவிழ்த்து கையை கட்டிக்கொண்டு காட்டு மிருகம் போல ஒரு கத்து கத்தி முடித்தான். பிறகு பெருமூச்சும் விட்டான். அவன் அழைத்த துஷ்ட சக்திகள் எப்பொழுதும் இப்படித்தான். அவை விளையாடுவதாக நினைத்துக்கொண்டு அவனை பாடாய் படுத்திவிடும். அவற்றுக்கு முக்கால் பரிமாணம் உண்டு. நேற்று நடந்தது, இன்று நடந்தது, நாளை நடக்கப் போவது என்று மூன்றையுமே சொல்லிவிடும். எப்பொழுதும் அது சொல்லியது, கார்த்திராஜா, சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்து விட்டாய். எந்த பிரதமைகளை நீ நீர்நிலைகளிலிருந்து எடுத்தாயோ அவற்றுக்குரிய தேவிகள் பிரசன்னமாகிவிட்டனர். அவர்களை நீ வசப்படுத்தும் முன் அவர்கள் பலரை வசப்படுத்தி திரும்பவும் கோவில் கொள்ள திட்டமிட்டுள்ளனர். சக்தி யுத்தம் உன்னால் ஆரம்பமாகிவிட்டது. உன் சித்து வேளையால் நீ அல்ப மனிதர்களை சில காலம் கட்டி போடலாம். ஆனால் சக்தி தேவிகளிடம் உன் சக்தி பலிக்காது. அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள துணிந்துவிட்டால் நீ உயிரோடு இருப்பது கூட அபூர்வமாகிவிடும் என்று ஓலமான குரலில் அவன் மட்டும் கேட்கும் விதமாய் சொல்லிவிட்டு மறைந்தும் போயிற்று. கார்த்திராஜன் என்ற உண்மையான பெயர் கொண்ட அந்த மாந்திரிகனும் அப்படியே அந்த பலிமேடையில் போய் அமர்ந்து விட்டான். கைகளை கட்டிக்கொண்டு விஸ்வநாதனும் அருகில் போய் நின்று கொண்டான். காட்டுப்பாதையில் அந்த 7 பெண்களும் சதங்கை சப்தம் ஒலிக்க நடந்து சென்றார்கள். ஜான்சனும் அவர்களைத் தொடர்ந்தார். அவ்வப்போது சாரல் மலை மட்டும் வந்து வந்து சென்றது. பக்கவாட்டில் மலைமுகடும் தெரிந்தது. முகட்டை பார்த்தவர் முகத்தில் ஒரு புது ஒளி. தன் பாக்கெட்டிலிருந்து செல்போனை எடுத்தவர் தன் நெருங்கிய சகா ஒருவருக்கு தொடர்பு கொள்ளத் தொடங்கினார். நல்ல வேளை அங்கே அலைவரிசை வேலை செய்தது. அங்கே கொடைக்கானல் மலையின் கால்ஃப் மைதான புல்வெளியில் கூட்டமாய் அமர்ந்திருந்தவர்களில் ஒருவரின் செல்போன் சிணுங்கி கூப்பிட்டது. செல்போன் திரையை பார்த்தவருக்கு உற்சாகமாகிவிட்டது. ஹேய், ஜான்சன் காலிங் என்று கத்தினார். மற்றவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஹேய் ஜான்சன், ஐ அம் வில்லியம்ஸ். ஹவ் ஆர் யூ? நத்திங் டு வரி வில்லியம்ஸ். நான் இப்போ நலமா இருக்கேன். ஆக்சுவலா செத்து போயிருக்கணும். காட்ஸ் கிரேஸ், நான் பொழைச்சிட்டேன். டீப் ஃபாரஸ்ட்ல நான் இருக்கேன். 7 காட்டுவாசி பெண்கள் தான் என்னை காப்பாத்துனது. அவங்க நிச்சயம் உங்ககிட்ட வந்து என்னை சேர்த்துடுவாங்க. டோன்ட் வாரி. ஓகே ஜான்சன், ஆனா இங்க யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸும் உன்னை தேடிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நீ எங்க இருக்கன்னு சொல்ல முடியுமா? சாரி வில்லியம்ஸ், காட்டுல எந்த இடத்தன்னு நான் சொல்லுவேன். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், எனக்கு எதுவும் ஆகாது. நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். பிகாஸ் என்னை சுத்தி இருக்கிற 7 பெண்களும் சாதாரண பெண்கள் இல்ல. அவங்க ஒரு தேவ சக்தி. ஐ மீன், இவங்க அவ்வளவு பேரும் ஏஞ்சல்ஸ். ஜான்சன் பேசிய கடைசி வார்த்தை அதுதான். அடுத்த நொடி செல்போன் இணைப்பு துண்டாகியது. வில்லியம்ஸும் ஹலோ ஹலோ என்று கத்திவிட்டு போனை வைத்தான். பிறகு தன் சகாக்களிடமும் திரும்பி, ஜான்சன் நல்லா இருக்காரு, அவர் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல என்று உற்சாகமாக கூறினார். அவர்கள் அவ்வளவு பேருக்கும் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் அந்த தகவலுடன் ஓடினார். பாவம், யோகி சிவத்தின் மாணவர்கள் 5 பேரும் கர்ம சிரத்தையாக அவரை தேடி கொடைக்கானல் மலையின் ஒவ்வொரு அங்குல இடத்திலும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த விஷயத்தை முதலில் கூற வேண்டும் என்றபடி ஓடினார். மூச்சிறைக்க ஓடி வந்த நபர் ஜான்சன் செல்போனில் பேசிவிட்டார் என்று கூறவும், அதை கேட்ட கௌரி சங்கர் சட்டென்று ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்படியே, எங்க இருக்காரு மனுஷன், முதல்ல பார்க்கணும் என்றான். அவரை பத்தி கவலைப்பட வேண்டாமா, அவரா வந்துடுவாராம். யாரோ 5-6 லேடிஸ் கூட இருந்து உதவி பண்றாங்களாம். அவங்கள கூட தேவதைங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு என்ற அந்த நபரின் பேச்சு கௌரி சங்கர் முகத்தில் கொக்கியை மாட்டியது. அப்படியே கோல்ஃப் மைதானம் நோக்கி திரும்ப நடக்க ஆரம்பித்தான். கூட வந்த ஒருவன், சார், அந்த பண்ணாடி சொன்னது அப்படியே பளிச்சிடுச்சு பாத்தீங்களா என்றபோது அதையும் மறுக்க முடியவில்லை.
பண்ணாடியும் கோவிலுக்கு போய் பூஜையை முடித்துவிட்டு திரும்பி வந்தபடி இருந்தார். போகும்போது டொம் டொம் என்று போட்ட மத்தள சப்தம் வரும்போது இல்லை. அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த அந்த மலையை சேர்ந்தவன், சார், இந்த மாதிரி சாமி கும்பிட்டு வரும்போது பண்ணாடி யார பார்த்து என்ன சொன்னாலும் அது பலிக்கும் என்று ஸ்ருதி சேர்த்தான். கௌரிசங்கரும் பண்ணாடியை பார்த்து தயங்கி நின்றான். திடீரென்று பண்ணாடி முகத்திலும் ஒரு அசாத்திய மாறுதல். கண்களும் கிடுங்கிக் கொண்டன. ஒரு காட்சி பண்ணாடிக்குள் தோன்றி மறைந்தது. கௌரிசங்கர் அப்படியே தலைக்கு மேல் ஒரு சிலையை தூக்கிக் கொண்டு நடப்பது போல ஒரு காட்சி தோன்றியது. தம்பி, ஆத்தாள சுமக்க போற நீ, அதுவும் யாரத் தெரியுமா? கௌமாரி தேவிய. அவளை சுமக்கிறது மட்டுமில்ல, அவளுக்கு கோவில் கட்டும்போது கூடவே இருப்ப. ஓம் சிகி வாகனாய வித்மகே சக்திஹஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரஜோதயாத் அப்படிங்கிற மந்திரமும் சொல்லப் போற. பண்ணாடி இத்தனையும் சொல்லிவிட்டு போய்கொண்டே இருந்தார். சற்று தூரம் சென்றவர் திரும்பினார். உனக்கு வரப்போற உன் மனைவியும் கௌமாரி அம்சம்தான் என்று கூறவும் கௌரிசங்கருக்கு எரிச்சல்தான் வந்தது. கூடவே இருந்த மலைநாட்டுக்காரனும், சார், பண்ணாடி சொன்னா அந்த பரமனே சொன்ன மாதிரி என்றான். இதோ பாரு, வளராத. எந்த காலத்திலையும் இந்த சாமி சிலைகளை தூக்குறது, அதுக்கு பூஜை பண்றது, இப்படி விஷயமெல்லாம் என்கிட்ட நடக்காது. அந்த பண்ணாடி கனவு காணட்டும், ஆனா கொஞ்சம் நம்புற மாதிரி காணக்கூடாதா? இந்த மலைக்காட்டுல எங்க போய் நான் சாமி சிலைய தலைமையில வச்சு தூக்க போறேன்? ஏன்பா, முதல்ல இந்த கொடைக்கானல்ல உருப்படியா கோவில்னு ஒன்று இருக்கா? கௌரிசங்கர் மறுத்தபடியே கிண்டலிலும் தூள் கிளப்பினான். ஆனால் இதையெல்லாம் கேட்ட பண்ணாடி ஒரு சரிவில் சென்றபடியே, நான் சொன்னா அது மாறலாம், ஆத்தாளே வந்து சொன்னா எப்படி மாறும் என்று சொன்னபடியே நடந்து சென்றார்.